கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வாரம் தவறாமல் விடாமல் சபைக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அது உங்கள் இருதயத்தில் உள்வாங்கி நிலங்களில் நட்டு நல்ல கனி கொடுக்க நினைக்கிற பிள்ளைகள் எல்லாத்தையும் கர்த்தர் மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். சரிங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்களேன். 2-3 தடவை அப்படி கேட்டால் தான் அப்படி உசுப்பி ஏஞ்சி தானாகவே அந்த உற்சாகம் இல்லை. என்ன இல்லை? உற்சாகம் கிடையாது. கவனிங்க, இதெல்லாம் என்ன காரணம் என்றால் நம்ம வேறு ஒரு மைண்ட் செட்குள்ளால் போயிட்டோம். நம்மளோட வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்வாதாரம் இது எல்லாம் ஒரு வித மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி போகுது. விளங்குதுங்களா? இன்றைக்கி நான் பேச போகிற காரியங்கள் கர்த்தர் எனக்கு அந்த வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் இதே வசனத்தை கொண்டு எனக்கு நினைவு சரி இருந்தால் பல வருடங்களுக்கு முன்னாடியே பேசின எனக்கு ஒரு நினைவு உண்டு. ஆனால் நிஜமாலே தெரியாது. ஏன்னா 100கணக்கான சர்மன்ஸை எடுத்து நோண்டி பார்த்தா தெரியும் இப்படி ஒரு டாப்பிக்கில் பேசினேன் நான் அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு இந்த வார்த்தையை என் இடத்துல கொடுக்கும் பொழுது நான் பிறகு கொஞ்சம் தியானித்து கொண்டே இருந்தேன். அதை இந்த வார்த்தைக்கு பின்னாடி உண்மையாலே என்ன இருக்குது அப்படின்றது. இங்கே கவனிங்க, சத்தமெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. உட்காரிச்சிருங்க. ஓகே, இங்கே கவனிங்க. இப்போ நம்ம வசனத்துக்குள்ளார தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை விலகி கொள்ளணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தேவ செய்திக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் விலகி கொள்ளணும். இங்கே பாருங்களேன், பிள்ளைங்களெல்லாம் எல்லாருமே கேட்குறீங்க, நல்லது. சிலர் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க, பிள்ளைங்க நல்லது. இதை கேட்குறது மாத்திரமில்லை, பிள்ளைங்க எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ பெரிய ஆட்களும் அந்த அளவுக்கு இந்த செய்தியை கவனமாய் கேட்க வேண்டியது இருக்குது. கேட்டு நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி கட்ட வேண்டியது இருக்குது. விளங்குதுங்களா உங்களுக்கு? வாரதோறும் கர்த்தர் நம்மளது சபைகளுக்கு புதிதான காரியங்களை கொடுத்து கொண்டே வருகிறார். அதே போல் அது ஒரே சாராம்சத்தை மட்டும் தொட்டு பிரசங்கிக்கிறது அல்ல. கர்த்தருடைய நோக்கம் என்னவோ அதை சபையில் செயல்படும்படிக்கு அவரோட வார்த்தையை அவர் என்ன செய்கிறார்? கொடுத்து நம்மளோட எடை கட்டுகிறார். விளங்குதுங்களா உங்களுக்கு? ஏன்னா காரியங்களை எடை கட்டுறது கர்த்தரை காட்டிலும் யாராலையும் அதை சிறப்பாக செய்ய முடியாது. கர்த்தர் மட்டும்தான் அதை சரியாக செய்ய முடியும். ஈடு கட்டுகிற வேலை. விளங்குதுங்க உங்களுக்கு? அதாவது கோணலானவைகளை நேராக்குவார், கரடு மூட்டாக்குதல சமமாக்குவார். அவருக்கு மட்டும்தான் அந்த காரியங்கள்லாம் தெரியும். விளங்குதுங்களா? அப்போ அவர் தான் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் கோணலாக இருக்குது, எதெல்லாம் கரடு மூட்டா இருக்கோ அதை சரி கட்ட வேண்டியது அவருடைய வேலை தான். அவர் தான் சரி கட்ட முடியும். விளங்குதுங்களா? யார் வாழ்க்கையில் இங்கே கோணல் இல்லை, என்ன கரடு மூட்டு இல்லைன்றவங்க யார்கிட்ட இருக்குது? குட். ஸோ யூ ஆர் குட் கேண்டிடேட். விளங்குதுங்களா? இங்கே எல்லோரும் அப்படிப்பட்ட அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, யூ ஆர் குட் கேண்டிடேட். எல்லார் வாழ்க்கையும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. இருந்த போதிலும் நம்ம கர்த்தருக்குள்ளால் வளர்றோம், கர்த்தருக்குள்ளால் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறோம், கர்த்தருக்குள்ளால் வளருகிறோம். பிறகு கர்த்தர் நம்மளை வளர்க்கறதுக்காக சபை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவருடைய சரீரமாகிய இந்த சபைக்குள்ளால் வைத்து நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த உருவாக்குதலுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏனென்றால் கர்த்தரானவர் நம்மளை சபையில் வைத்திருக்கார் என்றால் அவருக்கு என்ன இருக்குது? ஒரு நோக்கம் உண்டு. அப்போ அந்த நோக்கத்தில் பலது இருந்தாலும் இன்னைக்கு சபையில் உண்மையாலே என்ன நடக்குது, நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். சபைக்குள்ள நிற்கும்போது நம்ம நினச்சிக்கோ என்னதுன்னு, ஏதோ கர்த்தர் அக்கம் பக்கத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. நம்மளோட வேலை என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு நடந்துச்சுன்னா முதல்ல பக்கத்தில் செய்யலாம்னா பார்ப்போம். முடியும் அங்கே திரும்பி பார்ப்போம், அங்கே பார்ப்போம், மின்னுக்கு பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம், யாராவது பற்றி பேசுகிறாரோ ஒரு வேலை அப்படின்னு. ஆனால் சில நேரத்தை கர்த்தர் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாருன்றதே நம்மளுக்கு அறியாமல் இருக்கும். விளங்குதுங்களா உங்களுக்கு? அதனால் மற்றவங்களை பார்க்குறதை காட்டிலும் நம்மளே என்ன செய்யணும்? நிதானித்து அறியணும். நம்மளே பரிசோதிக்க வேண்டியது இருக்குது. அப்போ கர்த்தர் வார்த்தையை கொடுக்குறார் என்றால் அவர் நம்மளை ஏதோ சரி கட்டுகிறார் என்று அர்த்தம். அப்போ கர்த்தர் உங்களை சரி கட்டுறதுக்கு வைக்கிற இடம் தான் என்னது? திருச்சபை. திருச்சபைன்றது என்னது? ஒரு பள்ளிக்கூடம். விளங்குதுங்களா? நான் பல தடவை சொல்லியிருக்கேன். சர்ச்ன்றது என்னது? ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலோட வேலை என்னதுன்னா, சில வாத்தியார்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அது 5 விதமான வாத்தியார்களை ஏற்படுத்தி 5 விதமான வாத்தியார்களுக்கும் 5 விதமான ஊழியங்களை கொடுத்து அந்த ஜனங்களை நடத்தி
கிறிஸ்துவ அடைந்த நிறைவான வளர்ச்சி அடையத்தக்க மனுஷர்களாய் கொண்டு வர வேண்டியது அந்த சபையோடைய வேலை, அந்த பள்ளிக்கூடத்தோடைய வேலை. என் வார்த்தை விளங்குதா? அப்ப சபைன்னு பேசும்போது அக்கப்பக்கத்தை பார்க்க கூடாது. யாரை பார்க்கணும்? முதல்ல நம்பர் 1 நான் என்ன பார்க்கணும். என் வார்த்தை விளங்குதா? அதுக்கப்புறம் தான் நான் என்ன சரி கட்டிட்டேன்னா, சரி கட்ட முடியுதா, சரி கட்டுறதுக்கான ஏற்ற பலன் இருக்குதா, வந்துட்டதுக்கு அப்புறம் சரி கட்டுறதுக்கு அப்புறம் தான் பக்கத்திலே திரும்பி பார்க்கணும். விளங்குதுங்க உங்களுக்கு? மற்றவங்க வாழ்க்கையில் என்ன இருக்குன்றது நோட்டம் விட்டுட்டு சிசிடிவி கேமரா பூட்டிட்டு மற்றவங்க குடும்பத்தில் நடக்குது, மற்ற வீட்டில் நடக்குது பார்க்கறது இல்லை. என் வார்த்தை விளங்குதுங்களா உங்களுக்கு? முதல்ல தன் வாழ்க்கை எப்படி நடக்கிறது, அது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்குதா, கர்த்தருக்கு விருப்பமானதா இருக்குதான்றதை நம்ம என்ன செய்யணும்? ஆமேன், எஸ். தன்னை தானே சோதித்து அறியணும். நீங்கள் சோதிச்சா பரவாயில்ல, கர்த்தர் பிசாசு அனுப்பி சோதித்தார்னு வச்சுங்களேன், அப்போ தாக்கு பிடிக்க முடியுமான்னு பார்க்கணும். அடுத்தது கர்த்தரே சோதனைப்படுத்துவார், அவரே உங்களை சோதிப்பார். ஆபிரகாமை அவரே சோதித்தாருன்றிருக்கு. விளங்குதா? டெஸ்ட் பண்ணுவார். அப்போ நீங்கள் நல்லா ஞாபகத்துக் கொள்ளணும், முதல்ல நீங்களே உங்களை நிதானித்து அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா கர்த்தர் கை வைக்க மாட்டார். இதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் செல்ஃப் ரியலைசேஷன், சுய அறிந்து கொள்ளுதல்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த வார்த்தை சரியாக இருக்கும். சுயமாய் தன்னை அறிந்து கொள்வது, தன்னை நிதானித்து அறிந்து கொள்ளுதல். எஸ், நான் கரெக்டாக இருக்கனா தப்பாக இருக்கனா, நான் செய்த காரியம் தவறா சரியா அறிந்து கொண்டு அந்த தவறை சரி கட்டுறதுக்கு நீங்கள் ஆயத்தப்பட்டீர்களானால், அதுக்கான ஒரு காரியத்தை ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பித்து விட்டீங்கனால் கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்கு உதவுவார். இல்லை நான் செய்கிறது சரி, நான் இஷ்டத்துக்கு செய்வேன், இந்த ட்ராமாலாம் யார் மண்ணுக்கு போட முடியாது? கர்த்தர் மண்ணுக்கு போட முடியாது. என் வார்த்தை விளங்குதா? அப்போ தான் சொல்லுவேன், கர்த்தர் என்ன செய்வார்? வெளுத்து கட்டிடுவார். என் வார்த்தை விளங்குதா? ஏன் என்றால் அவர் நல்லவர். அது எப்படி நல்லவர்ன்றீங்க, வெளுத்து கட்டுவார்ன்றீங்க? இங்கே எத்தனை பிள்ளைங்க அப்பா அம்மா கெட்டவங்கன்றீங்க, எல்லாரும் அப்பா அம்மா நல்லவங்கன்றீங்க. எத்தனை அப்பா அம்மா சொல்கிறீங்க நாங்கள் உண்மையாலே கெட்டவங்கன்ட்டு? சொல்ல மாட்டீங்க. நீங்கள் சொல்லுவீங்கன்னா என் பிள்ளைங்களுக்கு நல்லது தான் செய்கிறேன், ஆனால் உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டாதான் தெரியும் என்னதுன்னு. பிள்ளைங்க சொல்லுங்க, அடிக்கிறீங்களா அடிக்கலையான்ட்டு. நீங்கள் பிள்ளைங்க உங்களை அடிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அடிக்கும் பொழுது மற்றவங்க ஏன் பிள்ளையை அடிக்கிறேன்னு கேட்கும் போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என் பிள்ளை தப்பு செய்து, நான் அதை சரி கட்ட வேண்டியது இருக்கு, நான் அதை ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்கு. சொல்கிறீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்கிறோம். ஏன்? நம்மளுக்கு தெரியும் நம்ம பிள்ளைங்க தவறு செய்யும் போது அதை கண்டித்தாக வேண்டியது இருக்குது அப்படின்னு. அப்போ நீங்கள் கண்டித்தா மட்டும் நீங்கள் நல்லவங்க, கர்த்தர் தண்டிச்சா கர்த்தர் கெட்டவராயிருவார். இல்லை ஒரு ஒரு டைலாகர் விட்டுருவாங்க, கர்த்தர் அன்பானவர் தானே. இடையில நான் டிக்டாக்ல அப்படி ஒரு 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 சுயநினைவு சுயம் நினைவு எப்படி பைத்தியம்னு சொல்லிட்டு அசிங்கமாக சொல்ல மாட்டேன். பைத்தியம்னு சொல்லிட்டு தானே, பைத்தியம்னே சொல்லிடலாமே. ஏன்னா கர்த்தர் அன்பானவர் மட்டும்தானா? கர்த்தர் எந்த இடத்துலையும் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தவே இல்லை. நான் யோசிச்சிட்டேன், இப்படி ஒரு ஸ்பீசிஸா அப்படின்ட்டு. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு வேற்ற வாசியாக தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய இமோஷன்ஸ் என்னன்றதை சிலர் அறியாமல் இன்னும் இருக்கிறார்கள். அவங்க நினைக்கிறது கர்த்தரை ஏதோ ஒரு பப்பெட் ரோபோட்ன்ட்டு. அந்த ரோபோட்டுக்குள்ளால ஒரு விதமான ப்ரோக்ராம் இருக்கு. அந்த இயேசுன்ற பப்பெட் என்ற ரோபோட் வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற இழிச்ச வாயன்னு நினைக்கிற ஒரு கூட்டம் வெளியே இருக்குது. இங்கே இருக்க மாட்டாங்கன்னு மட்டும் தெரியும். ஏனென்றால் இது மகாநாயம். விளங்குதா உங்களுக்கு? உண்மையை தான் சொல்லுகிறேன். இங்கே இருக்க சின்ன பிள்ளைங்க கூட சொல்லுங்க இல்லைன்ட்டு. ஆனால் வெளியில் ஒரு கூட்டம் நான் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். என்னவென்றால் அவங்க இந்த கிறிஸ்மஸ் வந்துட்டா மட்டும் போதும் இந்த பேபி ஜீசஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஐயோ உங்களுக்கு தெரியுமா இது எவ்வளோ பெரிய சீக்கிரன்ட்டு? கர்த்தர் ஏதோ எப்போ பார்த்தாலும் சிரிச்சு கொண்டே எல்லாத்தையும் அன்போடு அரவணைத்து கொண்டார். ஒரு கூட்டம் அவரை துரட்டுது, அவருடைய அற்புதம் அடையாளத்தை பார்த்து துரட்டுது, அப்பத்தை பார்த்து துரட்டுது. பின்பற்றாதீங்கன்றாரு. இந்த கூட்டம் எனக்கு அப்பத்துக்காக பின்பற்ற கூட்டம்னு விலகி போகிறாரு. என் வார்த்தை விளங்குதுங்க உங்களுக்கு? அன்பான பிள்ளைகளே, இது ஏன் சொல்லுகிறேன் என்றால் வேதத்தில் இந்த காரியங்கள் நடந்து கொண்டே தான் வருது. இயேசுடைய காலத்திலும் ஒரு கூட்டம் அப்படிதான் இயேசுவை பின்பற்றி வந்துச்சு. கர்த்தர் அவருடைய பலமான உபதேசங்களை சொல்லும் பொழுது அநேகர் அவரை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. அப்பதான் திரும்பி பார்த்து கேட்கிறார் தன் சீசர்களை கொண்டு, என்னதுன்னு, நீங்களும் என்னை விட்டு போக மனதா இருக்கிறீர்களோ? அப்பொழுதுதான் பேதுரு தன் வாயை திறந்து சொல்லுகிறாரு, நாங்க எங்க போவோம்? ஜீவன் தருகிற வசனம் யார் இடத்துல இருக்கு? இடத்துல உண்டு. நாங்க வேற எங்க போவோம்னு கேட்கிறார். அங்கதான் கேட்கிறார் அந்த சம்பவத்தை. இல்ல, அவர் ஒரு கடினமான ஒரு உபதேசத்தை பேசும்பொழுது ஜனங்க சொல்றாங்க இது ஏற்றுக்கொள்ள கடினமா இருக்குதுன்ட்டு. இயேசுவின் இடத்துல முன்னுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹாஃப்,
அந்த அந்த நல்ல அந்த இயேசுவை அப்படியே அன்பாய் காட்டினாங்க பார்த்தீங்க, அந்த இயேசுவை மட்டும் பார்த்துட்டாங்க. அவர் பின்னாடி இருக்க கடினமான இயேசுவை பார்க்கும் பொழுது ஒரு கூட்டம் வர விட்டு அகண்டு போயிடுச்சு. இதே பிரச்சனையை பவுலும் சந்தித்தார். அப்ப பவுல் இடத்துல சில காரியங்கள் இருக்குது. நம்ம அதான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தர் வசனத்தை கொடுத்தார். 2 தீமோத்தேயு 4:10 எடுத்து வாசிக்கலாம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். இங்க பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, தேமா என்ன செய்தாராம்? இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். போதும், நம்மளுக்கு அவ்வளவுதான் வேண்டும். அதாவது இந்த தேமா என்கிற ஒரு மனுஷன் பவுல் கூட பவுலோட சீசனாக இருந்திருக்கார். அவருக்கு கர்த்தருக்கு சீசன், ஆனால் பவுலுக்கு உடன் ஊழியக்காரனாக இருந்து அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்துறதுக்கு கட்டாயம் வேலை செய்திருக்கக்கூடும். அமவாலியா ஊழியக்காரனாக இருந்திருக்கிறாரு. ஆனால் ஒரு கட்டம் இதே பவுல் சொல்லுகிறாரு, தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து என்ன செஞ்சிட்டான்? என்னை விட்டு பிரிந்து போயிட்டான். செப்பரேட்டட் ஃப்ரம் மீ. அப்ப அங்க கவனிங்க, அந்த வார்த்தை வருகிறது இப்பிரபஞ்சத்தின் மேலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தின் மேலே ஆசை, சரியான வார்த்தை வேற. அந்த இடத்துல பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இன்னைக்கு பாருங்க அன்பான பிள்ளைகளை, அந்த வார்த்தைக்குள்ளால் இருக்க ஆழங்களுக்குள்ளால் சொல்ல போகிறோம். என்னால் உங்களை ரொம்ப ஆழத்தை கொண்டு போக முடியுமான்னு தெரியாது. ஆவியானவர் எனக்கு எந்த ஆழத்தை கொடுத்தாரோ அந்த ஆழத்தை கொண்டு போய் காட்டுவேன். விளங்குதுங்களா உங்களுக்கு? அப்ப தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போயிட்டான் அப்படின்ற கர்த்தர் பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார் என்றால், பவுலை கொண்டு ஆவியானவர் தான் எழுதுகிறார் அந்த வசனத்தை. ஆமாவா இல்லையா? அப்ப பவுல் அதை எழுதுகிறார் என்றால் ஞாபகத்துக் கொள்ளுங்க, இப்ப அந்த இந்த பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வெட்டி பிரிந்து போனான் என்றால் என்ன அர்த்தம்? கொஞ்சம் சிந்திக்கலாம். நிற்க முடியல, உலகத்து மேல உலகத்தினோட பொருட்கள் மேலே ஆசை வேற, கீழ்ப்படியில், இதெல்லாம் தெரியும். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து பிரிந்து போனான் என்ன அர்த்தம்? அவர் எதை ஒப்பிட்டு சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு புரியுற பாஷையில் கேட்கிறேன். இப்பிரபஞ்சத்தை விட்டு இந்த பிரபஞ்சத்தின் மேலே ஆசை கொண்டு என்னை விட்டு அகண்ட போனான் இருக்குல்ல, எதை ஒப்பிட்டு பவுல் சொல்லுகிறார்? இல்லை, ஆங்கிலத்தில் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:10. For Demas had forsaken me, having loved this present world. அப்ப present world என்றால் அவர் எதை ஒப்பிட்டு பேசுகிறாரு? present world, இப்பிரபஞ்சத்தை ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால் அவர் எதை ஒப்பிட்டு பேசுகிறார்? குட். இங்க கவனிங்க, இதனால தான் நம்மளுக்கு என்ன செய்யலைன்னா வேலும் நிறைய நேரத்தில் விளங்கல. இங்க கவனிங்க, இது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். நம்ம இந்த ஈஸியான காரியங்களை சரியா விளங்கி கொள்ள முடியலன்னா இங்க ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கோம் என்று அர்த்தம். இன்னைக்கு சபையானது இந்த மாதிரி ஒரு பயங்கரமான குழப்படி ஸ்டேட்ல மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நான் மற்றவங்க இடத்துல ஒப்பிட்டு சொல்லுகிறேன். நான் பொதுவான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லுகிறேன். குருடருக்கு வழிகாட்டமோ குடும்பம்ன்ற நிலைமையில தான் போயிட்டு இருக்குது. இங்க கவனிங்க, அவர் சொல்லுகிறார் பாருங்க அந்த வார்த்தையில, For Demas hath forsaken me, having loved this present world. அப்படி என்றால் அவர் எதை ஒப்பிட்டு சொல்ல போகிறார் என்றால் வரப்போற உலகத்தை ஒப்பிட்டு சொல்லுகிறார். The world to come, having love on this present world. இப்பிரபஞ்சத்தின் மேலே ஆசை. அவருக்கு எது மேலே ஆசை இல்லை என்றால் வரப்போற பிரபஞ்சத்தின் மேலே ஆசை கிடையாது என்று அர்த்தம். தமிழ்ல உங்களுக்கு எப்படி கொடுத்துருச்சுன்னா 10ல் இப்பிரபஞ்சத்தின் மேல், ஆங்கிலத்தில் அழகா கொடுத்துருக்க அந்த வார்த்தை திஸ் பிரசன்ட் வேர்ல்டு, உலகம். அதான் இந்த பிரபஞ்சம். விளங்குதுங்க உங்களுக்கு? இப்பிரபஞ்சத்தின் மேல ஆசைனா அவருக்கு எது மேல ஆசை இல்லை? வரப்போற உலகத்தின் மேலே ஆசை இல்லை அவருக்கு. இனி நம்மளுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற மறுமையில் இருக்கிற காரியங்களை குறித்து அவருக்கு ஆசை இல்லை என்று அர்த்தம். எத்தனை பேர் நீங்க விளங்குச்சு? கை தூக்கி காட்டுங்க. எத்தனை பேர் குழப்படியா இருக்கு? குட். குழப்படியா இருக்கிறவர்களுக்கு குழம்பி போய் கடங்க.
ஏனென்றால் இதை விட எளிதாக இதை விலக்கி சொல்ல முடியாது. கவனிங்க, நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லி காண்பிக்கிறேன். For Demas hath forsaken me. தேமா என்னை நட்டாத்தில் கைவிட்டார் என்று அர்த்தம். forsaken விளங்குதா? அவங்க டெசர்டட், தனியாக விட்டு போயிட்டான். இந்த நேரத்தில் எனக்கு ஒருத்தர் ரொம்ப முக்கியமாக தேவை, இந்த மனுஷன் இருந்தால் நான் முக்கியமாக இதை செய்து முடித்துருவேன். இந்த நேரத்தில் ஒருத்தன் கையை விட்டுட்டு போகிறான், விளங்குதா உங்களுக்கு? அதுக்கு பேர் தான் forsaken, abandon. விளங்குதா உங்களுக்கு? ரொம்ப சரியான வார்த்தை forsaken. நான் நம்பி இருந்த ஒரு மனுஷன் நட்டாத்தில் கைவிட்டுட்டு போயிட்டார், விளங்குதா? இப்படி தேமா செய்தான். ஏன் என்றால் ஆங்கிலத்தில் போட்டுக்கு having loved this present world, இப்ப இருக்கிற இந்த உலகத்தின் மேலே என்றால் அவர் எதை ஒப்பிட்டு பேசுகிறாரு? வரப்போற உலகத்து மேல தேமாக்கு ஆசை இல்ல, இப்ப உள்ள உலகத்தின் மேல அவருக்கு ஆசை உண்டுன்னு பேசுகிறார். விளங்குச்சா எப்பயாவது? அப்ப நம்ம இடத்துல நம்ம நிதானிச்சு பார்க்கணும், உலகம் இருக்குதான்ட்டு. என் வார்த்தை விளங்குதா? கவனிங்க, நான் ஏன் இதை பேசுகிறேன் என்றால் என் நோட்ஸ்ல this world versus coming world, இந்த பிரபஞ்சம் இப்ப இருக்கிற இந்த நிலை, இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க இந்த பிரபஞ்சம் இருக்க, நம்ம இதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கல. நம்ம வரப்போற பிரபஞ்சத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வரப்போற உலகத்துக்காக. புதிய வானம், புதிய மூவி, அவரோட நித்தியமாய் வாசம் செய்கிறது. இதுதான் சபையோடைய அழைப்பு. என் வார்த்தை விளங்குதா? அப்ப அந்த அழைப்பு தான் நம்மளுடையது. நிஜமானால் இதை முதல்ல வெறுக்கிறதுக்கான கொஞ்சமாவது புத்தி வரணும். இன்னைக்கு நம்மளுக்கு அந்த புத்தி இருக்குதா? இன்னைக்கு நம்ம சரீரத்தில், ரத்தத்தில், புத்தியில எல்லாத்தையும் எதிர்த்துறமா இன்னைக்கு ஊறி நிறைஞ்சு போய் கிடக்குது நம்மளுக்கு. உலகம், பணம், தேவை, இன்பம். கவனிங்க, நான் ஒரு உறுதி சொல்லுகிறேன், இன்பத்தையும் உலகத்தின் காரியத்தை வெறுக்க சொல்லிக் கொடுக்கிற சபைகள் குறைந்து கொண்டே வருகிறது. அந்த இன்பத்தையும் உலகத்தில் இருக்கிற லௌகிக ஆசைகளையுமே காட்டி காட்டி கர்த்தர் கொடுப்பார் காட்டுகிற சபைகள், வியாபாரம் செய்கிற அநேக வந்து விட்டார்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொள்ளாட்டி எனக்கு என்ன, எனக்கு கர்த்தரை தான் கொடுத்தாரு, இதான் பேசுவேன். கேவனிங்க, அப்போ இந்த தேமா யாருன்றது பார்க்க வேண்டும். என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? எடுத்து வாசிங்க. இதே பவுல் எழுதுகிறார் இந்த தேமாவை குறித்து. முதல் காரியம் பிலிமோன் 24 வசனம். ஏன் உடன் வேலையாட்களாகிய, இப்ப பவுல் அடையாளப்படுத்துகிறாரு ஒருத்தரை குறித்து, சிலரை குறித்து. அவர் எப்படி அடையாளப்படுத்த? என் உடன் வேலைக்காரராகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும். கவனிங்க, முதல் காரியம், இந்த சிறைச்சாலையில தீமோத்திக்கு எழுதுற இந்த கடினம் 2 தீமோத்தி தான் வேத அறிஞர்களுடைய ஆராய்ச்சியின் பிரகாரம் அவருடைய சிறை இறப்பில் இருக்கும்போது எழுந்தது கடைசி கடிதம். ஏன்னா அவர் சொல்லுகிறாரு, என் உயிரே போக வேண்டிய நேரம் வந்து விட்டது, நான் பலியாக வேண்டிய நேரம் வந்து விட்டது. என் வார்த்தை விளங்குதுங்களா உங்களுக்கு? இதுதான் வேத அறிஞர்களின் பிரகாரம் அவருடைய கடைசி. நம்ம படிக்கும் வேத அறிஞர்களும் தேவையில்லை, நம்ம படிக்கும் போதே தெரியுது. அந்த 4வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வரும் நினைக்கிறேன். 2 தீமோத்தி 4:6 வாசிச்சிருங்க ஆங்கிலத்தில். For I am now ready to be offered and the time of my departure is at hand. நான் கிளம்ப வேண்டிய நேரம் இதோ ரொம்ப சமீபமா இருக்குன்றாரு. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு இருக்கிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அவரோட ஹேண்ட் டைம்ல இருக்கிறாரு. போதும், பிலிமோனுக்கு வந்துருங்க. பிலிமோன் புத்தகத்துக்கு வந்துருங்க. இப்ப பிலிமோன்ல அவர் சிறைச்சாலையில இருந்து எழுதுகிற தீமோத்திக்கு தான் கடைசி கடிதம், விளங்குதா? ஆனா இந்த பிலிமோன் புத்தகம் என்றது அவர் ரோமாபுரிக்கு வந்த புதுசுல சிறைச்சாலையோட முதல் தொடக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த கடிதத்தை எழுதுகிறார். என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? அப்ப தீமோத்திக்கு எழுதுந்த கடைசி என்றால் இந்த தீமோத்திக்கு எழுதுற சில வருடங்களுக்கு முன்பு தான் இவங்களுக்கு எழுதியிருக்க கூடும். என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? அப்ப பிலிமோன் புத்தகத்துல பிலிமோனுக்கு அவர் சாட்சி கொடுக்கிறார். என்னது? இந்த தேமாவை குறித்து. தேமா யாரா? சத்தமா வாசிமா மைக்ல. என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும். அந்த தேமான்னு வரும்போது யாரா என்னவா அடையாளப்படுத்துகிறாரு? உடன் வேலையாட்களாய் அறிமுகம் படுத்துகிறாங்க. கவனிங்க, என்ன இதே தேமாவை குறித்து இன்னொரு முறை எழுதுகிறாரு பாருங்க. கொலோசியர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. கொலோசியர் 4:14 திருப்பிக் கொள்ளுங்க, வாசிங்க. பிரியமான வைத்தியனாகிய, இங்க பாருங்க, உங்களுக்கு அது நான் உங்களுக்கு அழகா பிரித்து காண்பிக்கிறேன். அவரு 13 வாசிங்களேன். முதல்ல 4:13 வாசிங்களேன். இவன் உங்களுக்காகவும் லவோதியருக்காகவும் எரோபோலியருக்காகவும்
மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறான் என்பதை நான் சாட்சியாய் இருக்கிறேன். எப்பாப்ராவை குறித்து அந்த கொலோசியர் 4வது அதிகாரத்துல 12-13 மட்டுமே எப்பாப்ராக்கு எழுதுறாரு. இந்த வசனத்தை எழுதுறது யாரு? பவுல். யார் எழுத வைக்கிறா? ஆவியானவர். am I right? இப்ப அதே பாருங்க, 2 வசனத்துல எப்பாப்ராக்கு சாட்சி கொடுத்தவர். இப்ப 14 வாசிங்க. பிரியமான வைத்தியனாகிய, என் பிரியமான வைத்தியனாகிய, வைத்தியன்றதுனா நம்மளுக்கு தெரியும் வேதத்தின் பிரகாரம் யார் அது? லூக்கா. லூக்கா. என் வார்த்தை விளங்குதா? லூக்கா ஒரு வைத்தியன், இஸ் அ டாக்டர். இங்க கவனிங்க, என்ன லூக்காவை குறித்து அவர் ஒரு வார்த்தை ஒரே வசனத்தை கொடுத்திருந்தாலும் என்ன கொடுக்காரு? என் பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும். போதும். தேமாக்கு ஏன் அவர் எதுவுமே சொல்லலை? எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியத்தை சொல்லிட்டா உங்களுக்கு. நான் அந்த சரித்திரத்தை குறிப்புகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது தெரிஞ்சு, பெலேமோன் புத்தகத்தையும் பெலேமோனுக்கு எழுதப்பட்ட கடினமும் கொலோசியர் சபைக்கு எழுதப்பட்ட நிருபமும் 2ம் கிட்டத்தட்ட ஒரே காலத்தில் எழுதப்பட்டது. என் வார்த்தை விளங்குதா? கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள்ல ஒரு இடத்துல அந்த பெலேமோன் புத்தகம் 24வது வசனத்தில் அவர் சாட்சி கொடுக்கிறாரு, என் சக வேலைக்காரன்றாரு. இட்ஸ் மை கோவொர்க்கர் in the kingdom of God. தேவ ராஜ்யத்தை உழைக்கிறது எனக்கு சமமாய் வேலை செய்கிறவன் சொன்னவர் அடுத்த புத்தகத்துக்கு வரும்போது வெறும் தேமானு எழுதுகிறார். ஏன் என்றால் இந்த தேமான இடத்துல வித்தியாசங்களை யார் காண ஆரம்பிச்சிட்டா? ஏன் இப்படி சொல்லுகிறீங்க? கவனிங்க. இப்ப நான் ஒருத்தரை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன் என்றால், நான் ஒருத்தரை குறித்து அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறேன்னா நான் எப்படி அடையாளப்படுத்துவேன் தெரியுமா? உங்களுக்கு புரியுற பாஷையில், எனக்கு பிரியமானவங்களை நான் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி என் அன்பை வெளிப்படுத்தி தான் நான் உங்களை குறித்து சொல்லுவேன். எனக்கு பிரியமில்லாதவர்களை குறித்து நான் எப்படி சொல்லுவேன்? உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், சும்மா மொட்டையாக அவங்க பேர் சொல்லிட்டு போயிடுவேன். இது நம்மளுடைய எல்லாத்துடைய வழக்கத்தில் இருக்கும். நம்ம கிட்ட யாராவது ஒரு 2-3 பேர் ஒரு 2-3 மனுஷர்களுடைய பேர் சொல்லி இன்னார் எப்படிங்கன்னு சொன்னால், அந்த 2 பேரில் உங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருந்து உங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி என்ன சொல்லுவீங்க? அவரா நல்ல மனுஷங்க, அவரை மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் நீங்கள் பார்க்கவே முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, இப்போ யார் எடுக்கலாம்? அதை பாருங்க, இந்த கொஞ்சம் பெரிய ஆள் எடுப்போம். இப்போ எலிஜா வராரு. எலிஜா குறித்து கேட்க போகிறோம் ஒருத்தவங்கிட்ட, எலிஜா எப்படின்ட்டு. அந்த தம்பியா, ஐயோ ஏன் அவரை பற்றி விசாரிக்குங்க, தங்கமான பையனாச்சு அவரை பார்த்தீங்கன்னா அவருடைய வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே மனசை தேற்றுங்க. அப்படிப்பட்ட சிரிச்ச முகம் அவர். எப்போ பார்த்தாலும் சரி தம்பி சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார் அவர். நம்ம ஏதாவது கோமா போட்டால் கூட ரொம்ப மாரி போகும். கேட்டது ஒரே கேள்வி. அதே மாதிரி தான் இதை தினேஷ் பற்றி யார்கிட்ட போய் கேட்டோம்னு வச்சிங்களேன், தினேஷை பிடிச்சவங்ககிட்ட போய் கேட்டோம்னு என்ன சொல்லுவாங்க? தினேஷ் பற்றி, அந்த பையன் அருமையான பையங்க, தங்கமான பையங்க, அப்படியே ப்ராஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டே வருவாங்க. இப்போ திடீர்னு போயிட்டு இந்த இமானுவேலை பற்றி கேட்டுவிட்டோம். அவங்களுக்கு இமானுவேல் பார்த்தா மேலேருந்து கீழே வரைக்கும் 10ன்னு வச்சிங்களேன். எடுத்தவனை இமானுவேலா அவனா, அந்த அவனானே தெரிஞ்சிடும். மொத்த விஷயமே என்ன சொல்லிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. இது சரியா தப்பா நான் பேச வரவில்லை. நம்ம யாராவது ஒருத்தரை குறித்து எழுதும் பொழுது சொல்லும் பொழுது இப்படிதான் வர்ணிப்போம். ஆமாவா இல்லையா? ஆவியானவருக்கு தேமாயை குறித்து பேச விருப்பம் இல்லை என்று அர்த்தம். ஆனாலும் அவனோட ரெக்கார்டை எழுதுகிறார். ஏன் தெரியுமா? ஆவியானவர் அழகா உணர்த்தினார். பவுல் தன்னுடைய சகை வேலைக்காரன சொன்ன ஒரு மனுஷனை கொஞ்ச காலங்களிலே கொலோசியர் புத்தகத்துக்கு வரும்போது என்ன தம்மை எழுதியிருக்கிறாரே? வெறும் தேமா கூட இருக்கிறான். தட்ஸ் இட். ஏன்னா இந்த தேமா நேரத்தில் என்ன வர ஆரம்பிச்சு தெரியுமா? மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் தீமோத்தேயுக்கு இறுதியா எழுதும்போது சொல்லுகிறாரு, தேமா இந்த பிரபஞ்சத்து மேல ஆசைப்பட்டு இனி வரப்போற உலகத்தை குறித்து அவனுக்கு ஆசை நாட்டம்லாம் இல்லாம போய் உலகத்தின் பிரபஞ்சத்து மேல பொருள் மேல ஆசை வச்சு என்னை விட்டு நட்டாட்டில் விட்டுட்டு போயிட்டான்றாரு. இப்ப விளங்குச்சு என்ன சொல்ல வரேன்ட்டு? யூ காட் மை பாயிண்ட். விளங்குதா உங்களுக்கு? அன்பான பிள்ளைகள் இங்க கவனிங்க. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இது இவ்வளோ பெரிய ஒரு முன்னரை எடுத்து சொல்லுகிறேன் என்றால், இந்த தேமா எப்படி விழுந்தான் என்று தான் நம்ம பார்க்க வேண்டும். இன்னைக்கு தேமாலாம் ஒரு ஆளான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இந்த தேமா வளர்ந்தது யார் பாதத்துக்கு கீழே தெரியுமா உங்களுக்கு? புதிய ஏற்பாட்டில் 14 புத்தகங்களை படைத்து 3ஆம் வானத்து வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனை தரிசித்து பிறகு 3ஆம் வானம் வரைக்கும் ஏறி போய் தன்னுடைய தரிசனங்களை பரலோகத்தில் திருத்தம் பரதேசியில் பெற்றுக்கொண்டு பிறகு இறங்கி வந்து அவருடைய ஊழியங்களை தொடக்கி
ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அநேக பேர்களை தேவ ராஜ்யத்துக்காக கொள்ளையிட்டு கொண்டு வந்த ஒரு பெரிய அப்போஸ்தலன் பாதத்துக்கு கீழே வளர்ந்தவன் இந்த பையன் தேமா. என் வார்த்தை விளங்குதா? ஸோ அதனால நினச்சிக்காதீங்க, எப்படிப்பட்டாலும் சரி, பயங்கரமான பாஸ்டர் கீழே வளர்ந்துருக்கேன், அந்த பாஸ்டர் கீழே வளர்ந்துருக்கேன், நீங்கள் எப்படிப்பட்ட பாஸ்டர் கீழே வளர்ந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அப்போஸ்தலன் கீழே வளர்ந்துருந்தாலும் சரி, பிசாசு உங்களை தூக்கணும்னு முடிவு பண்ணா கொஞ்ச நேரம்தான். என் வார்த்தை கவனிங்க. இந்த தேமா, அதாவது கேட்டேன், இந்த தேமா எப்படி விழுந்தான்? எப்படி விழுந்தான் எடுத்து வாசிக்கலாம். அதான் சொன்ன, அந்த வசனத்துக்குள்ளே இருக்குது. 2 தீமோத்தேயு 4:10 திரும்பி வாசிங்க. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, போதும், அவனுடைய பிரச்சனையே என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த பிரபஞ்சத்தின் மேல ஆசை. இனி வரப்போற பலனை குறித்து, பரிசுத்த ஆவியானவர் குறித்து இதெல்லாம் அவனுக்கு நாட்டம் இல்லை. அவனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த பிரசன்ட் வேர்ல்ட். இன்னைக்கு இந்த பிரச்சனை எத்தனை சபை விசுவாசிக்கிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய தேவை, அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே இந்த உலகத்தையே பேஸ் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆசையெல்லாம் உலகம். ஏதோ ஒரு இடத்துல இந்த தேமாவை இந்த உலகம் என்ன செய்யுது தெரியுமா உங்களுக்கு? பின்னாடி இழுத்து இழுத்து கொண்டு போகுது. இந்த ஆலையில் சிக்கனவங்க பார்த்துருக்கீங்களா? தப்பிக்க முடியாதுன்னு மின்னுக்கே இருந்தால் காப்பாற்றிடலாம். நான் சிக்கனவனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா இல்லைன்னு தெரியல, நான் அனுபவிச்சிருக்கேன். என் கூட பாச சேம் அப்படி இருந்தார். அப்போ நாங்கள் எங்களோட வாலிப பருவத்திலிருந்து டிசாருக்கு போகும்பொழுது ஒரு மலாய்க்கார பையன் சிக்கி கொண்டான். 4 நிமிஷம் கண்ணு மணிக்கே தூக்கிட்டு போணுச்சு. நாங்களும் இறங்க முடியாது. அது ஒரு க்ராஸ் இப்படி வருகிற ஆலை. அதில் யாரும் இறங்க மாட்டாங்க. அவங்க அப்பா மாட்டிக்கிட்டாருன்னு இந்த பையன் இறங்கினார். இறங்கணும் 2 பேரையும் தூக்கிடுச்சு. ஒருத்தர் ரொம்ப தூரம் போனார், தம்பிக்காரன் முன்னைக்கே மாட்டிக்கிட்டாரு. அட்டி சுற்றுது, முன்னைக்கே வச்சுக்கிட்டு கண்ணு மணிக்கே 4 மினிட்ஸ். 4வது நிமிஷம் என்னுடைய தெரிஞ்ச ஒரு நண்பன் ஒருத்தர் ஸ்ரீ, அவர் தான் கையில் பிடிச்சா, 2வது கை நான் பிடிச்சேன். ஏன் தண்ணி ஃபுல்லாக உடம்புல இழுத்தோம், வெளியே இழுத்து கொண்டு வந்து சிபிஆர் அட்டிக்கிறோம், அதை அட்டிக்கிறோம், இதை அட்டிக்கிறோம், ஒன்றுமே நடக்கலை. 4 நிமிஷம் ஆள் இறந்து விட்டார். கவனிங்க, கண்ணு மணிக்கே ஏறத்தால சொன்னோன்னா, நான் நிற்கிறேன் இது கரை என்றால் அந்த கேமரா இருக்கிற தூரத்தில் தான் அவர் இழுத்துட்டு போயிருக்கும். நாங்கள் அவ்வளோ தூரத்தில் போய் அவர் இழுத்து வெளியே கொண்டு வந்தோம். சுத்திருச்சு. இதே 12ஆம் மாதத்தில், இதே 12ஆம் மாதம் சுத்திருச்சு கொஞ்ச நேரத்தில். கவனிங்க அன்பானவர்களே, சில நேரங்களில் அப்படி அலையில் சிக்கி கொண்டால் தப்பிக்கிறது கஷ்டம். என் வார்த்தை விலகுதா? மின்னுக்கு நீங்கள் மாட்டவில்லை என்றால் வந்துடலாம் வெளியே. ஆனால் மாட்டிக்கிட்டீங்கன்னா வாழ்வா சாவா என்ற பிரச்சனை வந்துடும். தப்பிச்சாதான் உயிர், போச்சுன்னா சாவு. என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் தப்பிச்சா மட்டும்தான் ஜீவன், சிக்கி விட்டீர்கள் என்றால் மரணம். ஏனென்றால் இன்னைக்கு இப்படிதான் பலவித காற்றுகளால் ஏற்படுகிற உபதேசங்கள் அடித்து அடித்து ஒரு ஜனத்தை என்ன செய்யுது? சோரம் போக வைக்குது. நீங்கள் அப்போ இந்த தேமாக்கு இருந்த ஒரே பிரச்சனை இந்த என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த பிரபஞ்சத்தின் மேலே ஆசை. அப்போ என்கிட்ட குதர்க்கமாக சிலர் கேட்பாங்க, அப்போ நாங்கள் சாப்பிட்றது இல்லையா, நாங்கள் வீடு காசு கட்டுறது இல்லையா, நாங்கள் வீடு காசு கட்டுறது இல்லையா, காடி காசு கட்டுறது இல்லையா, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறதில்ல, நான் எப்போ நீங்கள் வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னேன்? ஏன் தெரியுமா உங்களுக்கு? இவங்களோட புத்தியே எப்படி இருக்குதுன்னா, நான் உலகத்தின் மேலே நாட்டம் செலுத்தாமல் இனி வரப்போகிற உலகத்தை குறித்து, வரப்போகிற பலனை குறித்து நாட்டம் செலுத்துங்கன்னா இவங்களுடைய வாழ்வாதாரத்தை கை வச்சுட்டேன்னு இவங்களோட புத்தி. இவர் என்ன சொல்ல வர்றாரு? அப்போ நம்ம வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாது, நல்ல காடி வாங்கக்கூடாது, நல்ல வீடு வாங்கக்கூடாது, நல்ல உடைகள் வாங்கக்கூடாது, எதுவுமே வாங்க, பிச்சைக்கார மாரி வாழணும். இந்த மாதிரி மென்டாலிட்டி உடல் நீங்கள் யோசிச்சிருப்பீர்களானால் நான் உறுதியாய் ஒன்று சொல்லுகிறேன், இந்த தேமா பேசுன மாதிரி நீங்களும் சிக்கி விட்டீர்கள் என்று அர்த்தம். ஏன்னா நம்மளுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவைன்றது கர்த்தருக்கு தெரியும். நான் சாட்சி கேட்டிருக்கேன், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கொடுத்த சாட்சி. சில வேலைகள் வரும்போது கர்த்தரே சொன்னாராம், என்னதுன்னு, நல்ல பெரிய வண்டியா ஒன்று மாத்துனாராம். இவர் பயந்தாராம் மாத்துறதுக்கு. ஊரில் ஏதாவது பேசிடுவாங்கன்ட்டு நடந்த அதோட பின்விளைவு என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமனால அந்த வர்ற வருஷத்தில் எந்த வண்டியை கர்த்தர் மாற்ற சொன்னாரோ மாத்தாதனால ஆக்சிடென்ட் ஆகி மகள் மரித்து விட்டாள். கர்த்தர் இதுக்கெல்லாம் எதிர்த்து நிற்கிறவர் அல்ல. ஆனால் உங்களோட நாட்டம் எப்படி போச்சுன்னா, நான் கர்த்தருக்காக நீங்க வாழுங்க, இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய தேவைகளை குறித்து அதை தள்ளி வைங்க, அது மேல் நாட்டம் செலுத்தாமல் கர்த்தர் மேல் நாட்டம் செலுத்துங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் செட் எங்க தெரியுமா போகுது? அப்ப பாஸ்டர் என்ன எதுவுமே செய்ய வேணான்றாரு.
என்னை உழைக்காதீங்க, நான் நல்லா வரணும்னு பற்றி பாஸ்டர் அப்படி பேச மாட்டேன்ட்டாரு, பாஸ்டர் என் தேவை குறித்து பேசாமல் பாஸ்டர் வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. அன்பான பிள்ளைங்க கவனிங்க, ஆபிரகாமுடைய ஆசி அவருடைய ஐஸ்வர்யம் எந்த அளவுக்கு இருந்ததா? உலகம் தாங்க கூடாதபடிக்கு இருந்துச்சுன்னா, அப்படின்னா பூமியை தாங்காம கீழே இறங்கிடுச்சுன்னு அர்த்தமா? இல்லை, அவ்வளோ நிறையா இருக்குதான். ஆனா அவர் இதை காட்டிலும் பரமக்கானானே நாடினார்னு வேதம் சொல்லுகிறது எபிரேயர் புத்தகத்துல. அவர் இது மேல நாட்டம் செலுத்துகல. அவங்க அறிக்கை இட்டதெல்லாம் தெரியுமா? நாங்கள் பரதேசிகள். பரதேசினா நீங்க திட்டுற அந்த பரதேசி இல்லை, சாஜனர்ஸ். அப்படி என்றால் ஒரு இடத்துல விட்டு ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்த நாங்கள் அப்படியே தெரிவோம். இந்த பூமி எங்களுக்கு நிரந்தரம் இல்லை. நாங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் ஐஸ்வர்யவான்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் நம்ம பெணாத்துற மாதிரி அவங்க பெணாத்திக்கிட்டு இருக்கல. அன்னைக்கு நம்ம உளறிட்டு இருக்கிற மாதிரி அன்னைக்கு அவங்க உளறிட்டு இருக்கல. அவங்க எவ்வளவுதான் ஆஸ்திகள் வைத்திருந்தாலும் அவங்களுடைய சிந்தையிலும் அவங்க வாழ்க்கையிலும் தேவனை மட்டும் தான் பார்த்தார்கள். அவங்க வாழ்க்கையில அவங்க கர்த்தரை மட்டும் தான் பார்த்தார்கள். இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படி கர்த்தரே பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? அவரை நாடுகிறோமா? எக்ஸ்கியூஸ் மீ, கவனிங்க, அப்படி பேசுறதா நீங்க எழுதிட்டு இருக்கீங்க, வாய்ப்பு இல்லை. அதை சாத்துங்க. கவனிங்க, என்ன நம்மளுடைய சிந்தையில முதல்ல ஞாபகத்துக் கொள்ளுங்க. சில நேரத்தில் ரொம்ப கரெக்டாக யோசிப்போம். பல நேரத்தில் தேமா மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தேமா மாதிரி தான் உளறிட்டு இருக்கோம். தேமா மாதிரி தான் புத்தி இருக்குது. பவுல் சொல்லுங்க, நான் ஐசுவரத்தில் இருந்திருக்கேன், நான் தரித்திரத்திலே வாழ்ந்திருக்கிறேன். விளங்குதா உங்களுக்கு? என்கிட்ட இருக்கும் போது நான் இருந்திருக்கேன், இல்லாமே இருந்திருக்கேன். எதுவும் என்னோட கிறிஸ்துவ இடத்துல என்னுடைய அன்பை பிரிக்க முடியாமல் இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? எப்பயாவது இந்த தேவையை குறித்து வேண்டாம், இந்த உலகத்து காரியத்தை குறித்து யோசிக்க வேண்டாம்னா நம்மளுக்கு எது உலகனே தெரியல. என் வார்த்தை விளங்குதா? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதோ கர்த்தர் இந்த காரியங்களுக்கெல்லாம் விரோதமா நிற்கிற மாதிரி இல்லை. கவனிங்க அன்பான பிள்ளைகளே, நான் பல நேரத்தில் பேசியிருக்கிறேன். என்னதுன்னு? உலகத்தை வெறுத்து தள்ளுங்க, அதை பின்னே தள்ளுங்க, ஆவிக்குறி ஜீவியத்தை முன்னே வைங்கன்ட்டு. ஆனால் ஒரு கூட்டம் போதான் எனக்கு விளங்குச்சுன்னா, இதுக்கு இந்த புத்தியே எங்கே போகுதுன்னா, அப்படி சொல்லும் போதெல்லாம் குதர்க்கமாக யோசிக்குது. அது எப்பொழுதுமே பேசும் போதெல்லாம் அதுக்கு விரோதமாகவே யோசிக்குது. அது புத்தியில் இங்கிருந்து சொல்லுகிற வார்த்தை விளங்காதனால அதுக்கு என்ன புரியுதோ அந்த புரிதலிருந்து நான் சொல்லுகிற காரியங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வழி யோசிக்குது. கேட்ச் மை பாயிண்ட்? என் வார்த்தை விளங்குதா? ஏன் வசனம் இப்படி சொல்லியே, வசனம் அப்படி சொல்லியே, என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? இவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் மேலே ஆசை இருதயத்துக்குள்ளால நிறைஞ்சிருக்குது, ரத்தத்தெல்லாம் கலந்துருக்குது, அணுவாய் ஊறி இருக்குது. அதனால்தான் உலகத்தை மேல கை வைக்கும் போதெல்லாம் சலம்பும். என்ன சொல்ல வராங்கன்றது கேட்கறதுக்கு அதுக்கு விருப்பமே கிடையாது. கவனிங்க, அப்ப கவனிங்க, இவ்வளோ சக ஊழியனா இருந்து பவுலுடைய பாடுகளிலும் கஷ்டங்களிலும் இருந்து நடந்திருக்க கூடும் யார்? தேமா. அவருடைய பாடுகள், அவர் செய்கிற ஊழியங்கள் எல்லாம் பக்கத்திலிருந்து பார்த்திருக்க கூடும். ஆமாவாலியா? அவருடைய உபதேசங்களை அவர் பாதத்துக்கு கீழே இருந்து உட்கார்ந்து அமர்ந்து கற்றுக்கின்றிருக்க கூடும், எல்லாம் இருக்கக்கூடும். ஆனா இந்த தேமாவையும் வழி விலகி போக முடிஞ்சதே எப்படி? இப்ப நம்ம எடுத்து வாசிக்க போகிறோம். லூக்கா 4வது அதிகாரம் 5வது வசனத்தை முதல்ல வாசிப்போம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து. போதும். இந்த சம்பவம் நம்மளுக்கு தெரியும், மத்தியிலும் லூக்காலையும் இருக்கும். ஆவியானவர்னால ஏவப்பட்டு ஆவியானவர்னால இயேசு வனாந்தர் கொண்டு போகப்பட்டார். பிறகு பிசாசு வந்தாங்க, இயேசுவை சோதித்தான். அப்ப இயேசுவை என்ன செய்கிறான் பிசாசு? ஒரு மலைக்கு மேலே கொண்டு போயிட்டு உலகத்தில் இருக்கிற என்னத்தை காட்டுகிறாரு? வாசிமா. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும், உலகத்துல சகல ராஜ்யம், ஒரு ராஜ்யம் இஸ்ரவேல் ராஜ்யம் இல்ல, உலகத்தை நடக்கும் எல்லா ராஜ்யத்தையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு. எப்படி ஒரு நிமிஷத்துல காட்ட முடியும்? ஏன் தெரியுமா? மற்றவங்கிட்ட அவன் ஒளியின் தூதன் வேஷத்தை தரிச்சுக்கிட்டு வருவான். தேவன் முன்னுக்கு எப்படி நின்றாலும் கத்துக்கிட்ட அவனுடைய காரியங்களை விற்க முடியுமா? முடியாது. அவனுடைய ஜம்பம் அங்கே பலிக்காது. அதனால தான் நேராக வந்தான். டைரக்ட் ஆஃபர் கொடுக்குறான். யார்கிட்ட? உலகத்தோடைய ராஜ்யத்தின் உண்மையான அதிபதிகிட்டே
பக்க வழியாய் தன்னுடைய ராஜ்யபாரத்தை கட்டி கொண்ட பிசாசு ஒரிஜினல் அந்த அந்த யாரு அந்த ராஜா கிட்டே வந்து இந்த உலக ராஜ்யத்துக்கு தான் வந்தீங்க, நானே தரேன்றான். உலகத்திற்கு சகல ராஜ்யத்தையும் தருகிறேன் என்கிறான். யாருக்கிட்ட? அதை மீட்க வந்த மீட்பர்கிட்டே. ஆனா அவன் கேட்டது ஒரு பக்க வழி. எப்படிப்பட்ட வழி? பக்க வழி, எளிதான வழி. என்னது அது? வாசிமா. இவைகள் எல்லாவற்றில் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். எப்படி ஆஃபர்? இதோட உலகத்தோடைய சகல என்னது மாதிரி அத்தாரிட்டி, என்னது? அதிகாரமும் மகிமையும் உமக்கு தருவேன். அடுத்தது, இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரால ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது? தேவன்ட்டு பொய் சொல்ல முடியாது, அவருக்கு தெரியுமே. யாரால ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சு? ஆதாம்னால ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. மனுஷன் தவறி ஏமாந்து போய் பிசாசு கையில ஒப்பு கொடுத்தாச்சு. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். அடுத்தது 7, நீர் என்னை பணிந்து கொண்டால். ஒரே ஒரு ஆஃபர், ஒரே ஒரு கண்டிஷன். எவ்ரிதிங் கம் வித் அ டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ். நம்மலாம் வந்து சில நேரத்தை ஈஸியாக ஏமாந்துரும். பார்த்துருக்கீங்களா? எதையாவது ஆன்லைனில் ஏதாவது ஒரு விளம்பரம் வரும், இது வாங்கினா இது ஃப்ரீ, இந்த டேட்டுக்கு போனீங்கன்னா இந்த ஐட்டம் 12 வெள்ளி. அன்றைக்கி அப்படி தான் ஒருத்தங்க எனக்கு அனுப்புனாங்க. இவ்வளோ பெரிய சோஃபா செட்டு 12 வெள்ளின்னு. கடையும் பார்த்தா ஜென்வினாக தான் இருக்குது. எப்படி இவ்வளோ பெரிய சோஃபா 12 வெள்ளிக்கு விற்க முடியும்? கொஞ்சம் போய் கமெண்ட் செக்ஷன் செக் பண்ணி பார்க்குறேன். அவங்க போட்டிருக்காங்க என்னதுன்னு. பல தடவை இப்படி தாங்க போனால் அவங்க போய் சொல்லுவாங்க என்னதுன்னு, 1000 வெள்ளிக்கு ஜாமாங்கினா தான் இந்த சோஃபா இந்த விலைக்கு அப்படின்னு. அதை நேரடி போடவே இல்லை. பார்த்தீங்களா? எங்கேயாவது தேடி பாருங்க, TNCன்னு கண்ணுக்கே தெரியாமல் பைனோக்குலர் வச்சு பார்த்தா கூட தெரியாத அளவு இருக்கும். அந்த மாதிரி அந்த இதெல்லாத்தையும் தரேன்னு சொன்னத ஒரு சின்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குன்னு தெரியுமா? என்ன தாழ விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். கர்த்தர்கிட்ட பக்க வழி நடக்காது, நேராக வந்துட்டான் பிசாசு. ஆனால் நம்ம கிட்ட அவன் நேராக வரமாட்டான், நம்ம கிட்ட பக்க வழியாக தான் வருவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க நின்றி வேற எதுக்கும் வரல. எதுக்கும் வரான், இதுக்கு தான் வருகிறான். அப்ப அவன் தூதன் இல்ல, ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொண்டுதான் வருவான். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம கண்ணு மண்ணுக்கு தெரியாது. என் வார்த்தை விளங்குதா? இயேசு கிட்ட அது நடக்காது, நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் இன்னைக்கு அவங்க அறியாமலே உலகத்தோட தேவைக்காக பிசாசு கால விழுந்துட்டாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது, இந்த தேமாக்க தெரியாததை போல. என் வார்த்தை விளங்குதா? சில நேரத்தில் இந்த பிசாசு அவங்களுக்கே தேமாக்கே தெரியாம தேமாவோடைய தேவைகளை கொண்டே தேமாக கவுத்திருக்க கூடும். என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? உங்க தேவையை கொண்டே உங்களை கவுக்க கூடும். இப்போ நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். சில இடத்துல பேசியிருக்கிறேன், நல்லா ஆவிக்குரியவங்களா இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் என்கிட்ட இருந்து ஆலோசனை கேட்பாங்க. இந்த மாதிரி வெளியில் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டா போனால் சுகமாயிரும்ன்றாங்க. ஆனால் அந்த வலி கர்த்தரோட வலி இல்லைன்ட்டு. பார்த்துருக்கீங்களா? உதாரணம் சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்தமாரி போகிறது சரியா தப்பான்னு வந்து கேட்பாங்க. இப்போ நான் கேட்குறேன், தெரியுமா தெரியாதா, தப்பா தப்பு இல்லையான்ட்டு? தெரியுமா தெரியாதா? தெளிவாய் தெரியும். எங்கேயாவது சொல்லி பார்த்து எங்கேயோ ஒரு இடத்துல சான்ஸ் கொடுக்க மாட்டாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பு, சிந்தை இருதயம் எல்லாம் போயிடுச்சு விலைக்கு. எங்கேயோ கொஞ்சம் மாம்சம் இங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கனால அது இழுத்து பிடிக்கும். நீங்கள் நினைக்காதீங்க அப்படி இல்லைன்ட்டு. இல்லை, இருக்குது. அந்த கேட்கறது கூட நம்மளுக்கு தெரியும், மாம்சம் ஆல்ரெடி என்ன ஆச்சு, விலை போயிருச்சுன்ட்டு. ஆனால் சிந்தையில் எங்கேயோ ஒரு மூலையில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கோம். யார் மேலே பாசம் இல்லை, கர்த்தர் மேலே பாசம் தான். வாயே வந்திருக்காது. ஊழிக்கார மேலே இருக்கிற பயம், பாஸ்டர் நீங்க கர்த்தர் கண்டு பயப்படுறது. கர்த்தர் வந்தா அவரை செகண்ட் ஹேண்ட்ல போட்டு ஆன்லைன்ல வித்துருவீங்க. நீங்க ஜீசஸ் ஃபார் சேல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஜீசஸே வித்துருவோம். இங்க கவனிங்க, நான் ஏன் உங்களுக்கு கடினமான உபதேசங்களை கொடுக்கிறேன் என்றால், இந்த தேமாக்கு பிடித்த
பேய் பிடிச்சிருச்சுன்றீங்களா? அந்த மாதிரி தேமாக்கு குருட்டு பேய் பிடிச்சிருச்சு. பவுல் எழுதுகிற அந்த இப்பிரபஞ்சத்தின் மேலே ஆசை கொண்டுன்றார்ல, வரப்போற உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த கண்ணு யார்கிட்ட இல்ல? தேமா கிட்ட இல்ல. தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து விட்டான். அதனால பவுல் எழுதுகிற எல்லா காரியமும் பாருங்க, நீங்க எந்த நிருபத்தை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. பவுலுடைய 14 நிருபங்கள், எபிரேயர் புத்தகத்தையும் சேர்த்து சொல்லுகிறேன், விளங்குதா உங்களுக்கு? அப்ப அந்த நிருபங்கள் எல்லாம் பாருங்க, பாடுகளை குறித்து, கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட்டேன், நான் என்னது கிறிஸ்துக்கு பாடுக கொஞ்சம் குறைவே நான் பாடுபட்டேன்றாரு, அநேக தரம் அடிக்கப்பட்டேன்றாரு, நிர்வாணமாக கடந்தேன்றாரு, பசியோடு இருந்திருக்கேன்றாரு, என்ன விதமான உபத்திரங்களும் கர்த்தருக்காக அவர் சந்தித்து விட்டார். இப்படிப்பட்ட தேவ மனுஷன் பாடுகளை குறித்து எழுதும் பொழுது சிலர் பக்க வழியாய் உள்ளுக்கு வந்து இந்த உலகத்தின் மேல வச்சிருக்கிற இந்த பிரபஞ்சத்தோடைய பொருட்கள் மேல ஆசை வைக்கும்படிக்கு உங்களுக்கு போதிப்பாங்க. யூ காட் மை பாயிண்ட்? எக்ஸ்கியூஸ் மீ, இதை நான் இன்னும் கொஞ்சம் வேதத்திலிருந்து நிரூபித்து காண்பிப்பேன். ஏன் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த தேமா உலகத்தின் மேலே ஆசை வைத்து விட்டான் என்ற ஒரு காரியத்தை இப்போ காட்டிக்கிட்டே வருவேன். எத்தனை பேர் ஆர்வமா இருக்கீங்க? நான் அதான் சொன்னேன், சாத்தான் தேமாவுடைய கண்ணை என்ன செய்து விட்டான்? குருடாக்கி விட்டான். எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 4:4. 2 கொரிந்தியர் 4:4 எடுத்து வாசிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷ ஒளி. அப்ப சுவிசேஷ ஒளி என்னது? தேவனுடைய, அப்ப அங்க பாருங்க, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷ ஒளி. அந்த சுவிசேஷ ஒளியை பவுல் எதுக்கு ஒப்பிடுகிறாரு? கிறிஸ்துவோடைய மகிமையான சுவிசேஷத்தை, போதகத்தை ஒப்பிடுகிறார். எக்ஸ்கியூஸ் மீ, இப்படிதான் நிறைய படிக்கும் போது நம்மளுக்கு தெரியாம என்னத்தையும் சொல்லுகிறாரு, இவன் என்னத்தான் சொல்றானே எனக்கு புரியல, சி இதெல்லாம் ஒரு பாஸ்டரு இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், பாஸ்டர் வந்தாரா, கொஞ்சம் காசு பற்றி பேசுவாரா, கஷ்டத்தில் இருக்கிறாய் மகனே, இதோ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் மகனே, உன் தரித்திரத்தை கர்த்தர் போக்குவார். இப்படியே கேட்டு 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 ஒரு நாள் பைத்தியமாக தான் ஆக போறீங்க நீங்கள். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட உபதேசம் வேண்டும்? மகானை மெலட்டா இருக்கும், கை தூக்காது. கவனிங்க, நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த தேமா எங்கே சிக்கனான்றதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். விளங்குதா? அவர் சொல்லுகிறாரு, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷ ஒளி. அப்ப தேவனுடைய சாயலாய் இருக்கிற அந்த சுவிசேஷ ஒளியை கர்த்தர், விளங்குதா, கிறிஸ்துவுக்கு ஒப்பிடுகிறார். அப்ப அந்த போதனை, சுவிசேஷத்தின் வெளியாய் பெற்றுகிற போதனையை குறிப்பிடுகிறார். என் வார்த்தை விளங்குதா? காஸ்பலை குறிக்கிறார், கிறிஸ்துவோடைய நற்சாட்சியை குறிக்கிறார், அவர் நம்மளுக்காக செய்த பாடுகளை குறிக்கிறார், நம்மளுக்காக ரத்த சிந்துதலை குறித்து பேசுகிறார், மீட்பை கொண்டு பேசுகிறார், இதை பத்தி பேசிக் கொண்டிருக்கார். விளங்குதா உங்களுக்கு? அந்த மீட்பு எப்படி உண்டானுச்சு? அவருடைய பாடு நிமித்தம் உண்டானுச்சு. விளங்குதா? இந்த சுவிசேஷ ஒளியை எதுக்கு ஒப்பிடுகிற? வாசிமா. சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். எதை குருடாக்கினா? மைண்டை. மனதுனா நம்ம ஆளுங்க கை வச்சுக்கோம். என் பழைய ஆசான் ஒருத்தர் இருந்தார், அழகாக சொல்லுவார், மைண்ட் இங்கே இருக்குதுன்னு வேறு, இங்கே இருக்குதுன்னு வேறு மைண்டை. அதெல்லாம் கரெக்டாக தான் பேசினார் அவர். மைண்ட் இங்கே தான் இருக்குது. விளங்குதா உங்களுக்கு? நம்மளுடைய மனதை குருடாக்கி விட்டானா இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. ஆங்கிலத்தில் வாசிங்க அதை. In whom the God of this world, in the God of this world, God of இந்த உலகத்தின் தேவன்கிறார் என்று அர்த்தம். கேஜேவியில் அப்படிதான் கொடுத்துருக்குது. விளங்குதா? இந்த உலகத்தின் தேவன் யார்? அது பிசாசுன்னு அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு? இது அதான் வேதத்தை தமிழில் கொடுக்கும்போது அர்த்தத்தை சரியா பெயர்த்து கொடுத்தார்கள். இப்புலகத்தின் அதிபதி, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. தமிழ் எப்படிமா போட்டிருக்கு? பிரபஞ்சத்தின் தேவன். ஓ, பிரபஞ்சத்தின் தேவனே கொடுத்துருக்குதா? வெரி குட். நான் தான் சரியா கவனிக்கவில்லை. இப்பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான் அவங்க கண்ணை, அவங்க இறுதி மனக்கண்ணை குருடாக்கி விட்டான். சுவிசேஷ சத்தியத்தை பாடை பார்க்காதபடிக்கு எப்படி இயேசு கிட்ட உலகத்தை ஆஃபர் பண்ணானோ அந்த மாதிரி ஆஃபர் உங்களுக்கு கொடுத்து உங்க கண்ணை குருட்டாட்டம் பிடிக்க விட்டு விட்டான். எத்தனை பேர் கையெல்லாம் தூக்கத்தில் நிதானித்து பாருங்க, நான் இப்படி குருட்டில் சிக்கிட்டுனான்ட்டு செக் பண்ணணும்.
உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நம்ம நினச்சிக்கிறோம் ஏதோ உலகத்தில் காரியம்னா ஏதோ பணத்தை குறித்து மட்டும் பேசுகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, உலகம் வெறும் பணம் கிடையாது. நம்ம தப்பான ஒரு கான்செப்ட்லேயே போயிடுவோம். உலகம்னா என்னது? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் உட்பட்டு தான். விளங்குதா? மாம்சத்துக்குரிய காரியங்கள், மாம்சத்துக்குரிய இச்சைகள், உலகத்தில் இருக்கிற தேவைகள், இந்த எல்லா காரியத்தையும் குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார். ஆனால் அவர் உங்களை அதெல்லாம் அவர் சந்திக்க மாட்டார்னு சொல்ல கிடையாது. உங்க தேவையை கர்த்தர் சந்திப்பார். அது எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. யாருக்கா சந்தேகம் இருக்கா? ஆனால் நம்மளோட தேவை எது தெரியுமா ஆச்சு? இப்பெல்லாம் வெறும் அந்த காரியத்தை மட்டும் தான் ஆச்சு. வேதத்தில் குருடர்கள் தேவனிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள், ஊமைகள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள், சப்பானிகள் பெற்றுக்கொண்டார்கள், பிறவி ஊமைகள் எல்லாம், பேய் பிடித்தவர்கள், அசுத்தாவி பிடித்த எல்லாத்தையும் கர்த்தர் சொஸ்தப்படுத்தினார். ஆமாவா இல்லையா? சொஸ்தப்படுத்தினவங்க எல்லோரும் கர்த்தரை துதித்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? அவங்க என்னதான் பெற்றுக்கொண்டாலும் அவங்களுடைய கண்ணு தேவனை மட்டும்தான் பாச்சு, பூமியை பார்க்கலன்றேன். என் வார்த்தை விளங்குதா? பவுல் பெரிய ஐஸ்வர்யமான இருந்தால் ஊழியத்துக்குள்ள வந்தவர், எல்லாத்தையும் நஷ்டம்னு விட்டு விட்டார். என் வார்த்தை விளங்குதுங்க உங்களுக்கு? ஏனென்றால் அவருடைய நாட்டம் கர்த்தர் மேல இருந்தது, உலகத்தின் தேவை மேல அல்ல. நான் அதுக்குன்னு மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தர் அதை சந்திக்க மாட்டார்னு அல்ல. மென்டாலிட்டியை மாத்துங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி கட்டணும் என்றால் இந்த தேமா ஒரு குருட்டுக்குள்ள சிக்கி கொண்டான். சுவிசேஷத்தினால உண்டான சத்தியத்தை பொறுத்துக்கு அவன் மனதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிசாசு அவன் இருதயத்தின் மனக்கண்ணை குருடாக்கி விட்டான். இன்னைக்கு இதே நிலைமை தான் உங்களுக்கும் எனக்கும், நம்ம பிள்ளைகளுக்கும். தேவனை காட்ட தயாரில்லை. லைஃப்ல சொன்ன ஒரு சம்பவம் சரியா இருக்குமான்னு தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு அனுமதி கேட்கல. நேற்று ஒரு காரியத்துக்கு போயிட்டு வந்தேன். இருதயத்தை ரொம்ப உருக்கின ஒரு காரியம். அவங்க அனுமதி கொடுத்தா பேசலாம் அடுத்த வாரம். சில நேரங்கள் உங்களுக்கு தெரியாது, பிசாசு நினச்சா ஒரு செகண்ட் தான் ஆளை முடிச்சு விட்டுருவான். ஒரே செகண்ட் ஆள் முடிஞ்சு. கவனிங்க, பிசாசு ஒரு செகண்ட் உங்கள் மனதை குருடாக்கி விடுவான். உங்களுக்கு என்ன தெரிய போகுது? நான் மச்சான் போயிட்டு நைட்டு சத்திர உட்காந்து தண்ணி அடிச்சுமா, ஈஸி பண்ணுமா, ஒரு ஆட்டம் ஆடணுமா, டிஸ்கோ தேக்கில் போய்ட்டு நாளை குத்துனோமா, வந்தோமா, சின்ன பையனுங்க மாரி நடந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. விளங்குதா? சின்ன பையன்கள் செய்கிற செயல். அவங்களுக்கு இந்த உலகத்தை குறித்து பெருசாக அக்கறை கிடையாது. சாரி, அவங்களுக்கு வரப்போகிற உலகத்தை குறித்து அக்கறை கிடையாது. அவங்களுக்கு அக்கறைலாம் இந்த உலகம்தான், மாம்சத்துக்குரிய தேவை தான், மாம்சத்துக்குரிய இச்சைக்கு தீனி தான், வேறு எதுவுமே கிடையாது. நான் பலவீனத்தை குறித்து பேசவில்லை, ஞாபகத்துக் கொள்ளுங்க. நான் பலவீனத்தை குறித்து பேசவே இல்லை. கர்த்தர் இன்னைக்கு என்கிட்ட பேசிக்கும் போது சில காரியங்கள் அழகாக சொன்னார். நான் சொன்ன, ஆண்டவரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு சொன்னேன். கர்த்தர் சொன்னார், அநீதி உள்ளவனாக நடந்துக்கிறதுக்கும் பலவீனமாக இருக்கிறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்றார். பலவீனம் வேற, அநீதியாய் நடந்துக்கிறது வேற. எத்தனை பேத்துக்கு புரிஞ்சு நிற்குது? பலவீனம் எல்லாத்தையும் இல்லை, எல்லாத்துக்கிட்டே இருக்கு, ஏன் கிட்டே இருக்கு. ஏன் சொல்லுகிறேன்? மனிதர்கள் பலவீனம் பாண்டர்கள், பெண்கள் மாத்திரம் இல்லை, மனுஷனே பலவீனமான பாண்டம் தான், வீக். ஆனால் ஞாபகத்துக் கொள்ளுங்க, தேவன் நம்ம இடத்துல பார்க்குற காரியம் தெரியுமா? அநீதி இருக்குதா? என் வார்த்தை விளங்குதா? அநீதி இருக்கா என்று பார்க்கிறார். கவனிங்க அன்பான, அதுக்குன்னு நீங்கள் பலவீனத்தில் வாழலான்னு சொல்ல வரல. எக்ஸ்கியூஸ் மீ, இப்படி சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துக்காதீங்க. சிலரோட மூஞ்சில் சில ஆறுதல் பார்த்தோடனே பயம் வந்துருச்சு. இல்லை, நான் அதை சொல்லவில்லை. விளங்குதா? நம்மளால சொன்னல, இந்த தேமா மாதிரி குருட்டு புத்தி. எங்கேயாவது சான்ஸ் கிடைக்குமா நான் செய்கிற குற்றங்களை வேதத்தை வச்சு நியாயப்படுத்தி கொள்ள தேடுது ஒரு கூட்டம். கவனிங்க என்ன. அப்ப இப்பிரபஞ்சத்தின் தேவன் இவருடைய மனதை குருடாக்கி விட்டான், சத்தியத்தை பார்க்க முடியாதபடிக்கு. அதான் சொன்னேன், சிக்கன் எதுல? உபதேசத்துல. எப்படி தெரியும்? நான் இதுக்கப்புறம் காண்பிக்க போகிறேன். நீங்க கவனிங்க என்ன. இப்ப எத்தனை பேர் ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஓகே. அப்ப தேமா செய்த குற்றங்கள் என்ன? என் புத்தகத்தில் எழுதினேன். கர்த்தர் எனக்கு உணர்த்தும் பொழுது நான் எழுதி வச்சேன். என்ன? வாட் டிட் தேமாஸ் கிரைம்? வேங்கதா? அதாவது தேமாவுடைய குற்றங்கள் என்ன? என்ன குற்றங்களை அவன் கமிட் செய்தான்? வாட் கிரைம் டிட் தேமாஸ் கமிட்? என்ன குற்றங்களை அவன் செய்தான்? பார்க்கணுமா இல்லையா? முதல் குற்றம்,
அந்த 2 தீமோத்தேயு 4:10 இருக்கு, வாசிங்க. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார். டல்மாத்தியாக்கு போயிட்டாரு. விளங்குதா? தீத்து டல்மாத்தியாக்கும் கெரேஸ்கே கலாத்தியாக்கு போயிட்டாரு. ஆமாவா இல்லையா? அப்படி என்றால் இவர் எதுக்கு அனுப்பியிருக்கிறாரு? இவங்கெல்லாம் எதுக்கு அனுப்பியிருக்காரு? மினிஸ்ட்ரி காரியத்துக்கு அனுப்பினார், ஊழியங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். என் வார்த்தை விளங்குதா? தீத்துவை கரெக்டாக டல்மேத்தியாவுக்கு அனுப்பியிருக்கிறாரு. அந்த கிரேஸ்கேவை பார்த்தீங்கன்னா கலாத்தியாவுக்கு அனுப்பியிருக்கிறாரு. இந்த யார்? இந்த தேமாவை எங்கேயோ அனுப்புறதுக்கு இருந்திருக்கிறாரு. ஆனால் அவன் அங்கே போகாம அவன் எங்கே போயிட்டாரு? நம்ம தேமா தெசலோனிக்கேக்கு போயிருக்கிறாரு. அப்போ நான் உங்களுக்கு தெசலோனிக்கேயுடைய சில காரியங்களை விளக்கி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? தெசலோனிக்கே பட்டணம் என்று நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பைபிள் கிளாஸில் எடுத்திருக்கிறேன். அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணமாக இருந்தது? அது ஒரு ஐஸ்வர்யமான ஒரு பட்டணமாக இருந்தது. ரோமர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அந்த இடத்துல ஒரு பெரிய கப்பல் துறைமுகம் இருந்தது. அது எந்த கடலை அது ஒன்றுகரிக்கும் என்றால் ஏஜென்சி, அதாவது என்ஜன், அது எனக்கு சரியா உச்சரிக்கல, ANGEAN அப்படி என்ற ஒரு கடலையும் பிளாக் சீயும் ஒருங்கிணைக்கிற ஒரு கடல். என் வார்த்தை விளங்குதா? அங்கே ஒரு பெரிய கப்பல் துறைமுகம் இருந்துச்சு. அதே சமயத்தில் அந்த அந்த இந்த தெசலோனிக்கே பட்டணம் பார்த்தீங்கன்னா, தெசலோனிக்கே பட்டணம் தானேம்மா? இந்த தெசலோனிக்கே பட்டணம் எதோடைய நகரத்தோடைய தலைநகரமாக இருந்துச்சுன்னா, இந்த மக்கதோனியான்னு வாசிக்கிங்க, மக்கதோனியா பட்டணத்தோட தலைநகரமாக இருந்தது. ரோமருடைய ஆட்சி காலங்களில் இந்த வேதம் இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டத்தில் அந்த 60வது கிபி கிறிஸ்துக்கு பின் 60வது ஆண்டு, 60 AD ஆஃப்டர் கிரைஸ்ட், அதாவது ஆஃப்டர் டொமினிக்கனா அப்படி சொல்லுவீங்களா? அந்த 60வது ஆண்டு விளங்குது. அவங்க ஆஃப்டர் டொமினிக்கன் 60வது ஆண்டில் எழுதப்பட்டுக்கிற இந்த வேத காலங்களில் அந்த தெசலோனிக்கே பட்டணம் ஒரு பயங்கரமான மெட்ரோபாலிட்டன் பட்டணம். அது மெட்ரோபாலிட்டன் சிட்டி. அகழ்வாராய்ச்சிகளில் கண்டுபிடித்து பார்த்தா தெரியுது, அவங்க பெரிய அளவுக்கு ஜனங்கள் தங்கி இருக்கிறார்கள். என் வார்த்தை விளங்குதா? இன்றும் அந்த தெசலோனிக்கே பட்டணம் ஒரு பெரிய ஐஸ்வர்யமான பட்டணம் கிரேக்க நாகரிகத்தில். தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சவர்கள் தெரியும். இன்னும் அது ஒரு ஐஸ்வர்யமான பட்டணம் தான், இன்றைக்கு சொல்லுகிறேன். அப்போ அந்த தெசலோனிக்கே பட்டணம் அந்த காலங்களில் ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியா. புரியணும்னா கோலாலம்பூர் மாதிரி எல்லா இடத்துலையும் நல்ல ஐஸ்வர்யம். ஆனால் அவருடைய காலிங் அங்கல்ல, அவருடைய காலிங் வேற இடத்துக்கு. ஆனால் இவர் இப்போ மண்டைக்குள்ளால, தன் சிந்தைக்குள்ளால உலகத்தோடைய தேவை, உலகத்தோடைய ஆசை, பிரபஞ்சத்தினுடைய நோக்கமெல்லாம் உலகு பூந்துருச்சு. பவுல் சொன்ன இடத்துக்கு சொன்னா அந்த மிஷனுக்கு இவருடைய நோக்கம் நிறைவேறாதுன்றதுக்காக பவுல் சொன்னதை விட்டுட்டு இவர் தானா பேக்க தூக்கிட்டு எங்கே போயிட்டாரு? தெசலோனிக்கேக்கு போயிட்டாரு. எத்தனை பேர் இன்னைக்கு தான் இதோட பின்னணி விளங்குது? எத்தனை பேர் இன்னைக்கு தான் விளங்குது? இங்கே கவனிங்க, அவர் அனுப்பினது மிஷினரிக்காக, அவர் அனுப்பினது ஊழியங்களுக்காக, ஆனால் தெசலோனிக்காக அல்ல. கவனிங்க, சில நேரத்தில் அப்படி தான் கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொன்னால் நம்ம அதே மிஷன்ஸ் தான் கொண்டு போகிறோம்னு நினச்சிட்டு இடத்த மாற்றி போவோம். அதை சரி கட்டுறதுக்கு நம்ம ஒரு சுய நீதி வச்சுருப்போம் பார்த்தீங்களா? அது எவ்வளோ அசிங்கமான காரியம்னா கர்த்தர் பார்வையில் அது அருவருப்பாக இருக்குது. ஏனென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் அல்ல, வேதத்தின் பிரகாரமே தைரியமாய் சொல்லுவேன், இந்த தேமாவை வழி விலக செய்தது யாரு? பிசாசு. பிசாசு தான் வழி விலக செய்தான். அந்த சத்தியத்தை காணப்படாதபடிக்கு கர்த்தர் சொன்ன அந்த மிஷன் அண்ட் விஷன் அதை நோக்கி நடக்காம வேறொரு விஷனுக்கு டிவைட் பண்ணிட்டான். யார? தேமாவை. யார் இந்த தேமா? பவுல் சொல்லுகிறார், சக ஊழியனாய் இருந்தவன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உலகத்தோடைய ஆசை பவுல் பார்க்கிறார், ஆளு மாறுதே, நட மாறுதே, பேச்சு மாறுதே, நடவடிக்கைலாம் ஒரு டைப்பா போதே, என்ன நடக்குது? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எழுதுகிறார், தேமா என்னை கைவிட்டு விட்டான். எவ்வளவு துரதிர்ஷ்டம்,
யார் இவன்? அழைப்பு பெற்றவன். யார் இவன்? அபிஷேகம் பெற்றவன். யார் இவன்? பிரதான அப்போஸ்தலனாகிய திருத்தம் பவுல் கூட நடந்தவன். பிரதான அப்போஸ்தலன் அதுக்குன்னு பிப்ளிக்கலா பேசாதீங்க யாருன்னு, பேதுரு தான் அப்படின்னு. பேதுரு பல காரியத்தை என்ன செஞ்சிட்டாரு? கவுத்து விட்டாரு. ஆனா பவுல் மாதிரி தேவ ஞானத்தோட ஊழியம் செய்த ஒரு அப்போஸ்தலனை பார்க்க முடியாது நீங்க. அதனால தான் நான் அவரை பிரதான அப்போஸ்தலன் என்கிறேன். நல்ல ஞானம் உள்ள தேவ மனுஷன். அந்த தேவ மனுஷனுடைய பாதங்க கீழே வளர்ந்தது யாரு? இதே தேமா. அதே பாதங்க கீழே வளர்ந்ததான் இதே திமோத்தி. விளங்குதா உங்களுக்கு என்ன நடந்தது? தேமாவை பிசாசு வேலைக்கு வாங்கி விட்டான். ஆனா தேமாக்கு தெரியுமா? தேமா என்ன நினைச்சிருப்பாரு சொல்லுங்க பாப்போம். ஏன் அவர் எங்க போறாரு? தெசலோனிக்கா. எதுக்கு? மினிஸ்ட்ரிக்கு. சும்மா இல்ல ஜாலியா இருக்கலாம் இல்ல, நான் மினிஸ்ட்ரியா தான் போறேன். என் ஊழியக்காரன் தான் விளங்கல. இந்த ஆளு வயசாச்சு, அறிவே இல்லை, காலம் மாறிட்டு இருக்கு, எங்கெங்கயோ இன்னும் நியூ ஏரா வந்துருச்சு, அது வந்துருச்சு. நான் இந்த ஆளுக்கு தான் புரியாம இது சொல்லிட்டு இருக்கு. ஆவியனவர் என்ன ஏவினார், ஆவியனவர் அதை ஏவினார், ஆவியனவர் இதை சொன்னார். ஒருவேளை கர்த்தர் சொன்னது நிஜமானால் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆனா பவுல் எழுதியிருக்கிறார் என்னது? தேமாவோட நிருபங்கள் ஏதாவது இருக்கா? பைபிளை திருப்பும் போது தேமா இருக்கா? இருக்காது. தீமோத்தேயு கேட்டு கீழே படிந்தார். இன்னைக்கு அவரோட பேர் வேத புத்தகத்துக்குள்ள இருக்குது. தேமாக்கு பேர் இருக்கு என்னதுன்ட்டு? கைவிட்டவன் என்று. ஃபோசைக்கன். கைவிட்டு விட்டான். ஏன் தெரியுமா அவனுக்கு? அவன் மேல அவன் சிந்தைக்குள்ள பூந்ததெல்லாம் பிரபஞ்சத்தின் மேல ஆசை. பிரபஞ்சத்தை தேவனே அதை அவன் கொடுத்தான் என்று அன்பார்ச்சுனேட்லி யாருக்கு தெரியல? தேமாக்கே தெரியல. இன்னைக்கு நம்ம பிசாசு நம்ம பிசாசுன்ற திருத்தம். பிசாசு நம்ம மைண்டுக்குள்ள நம்ம பிசாசுன்னு சொல்லிக்கூடாது. கவனிங்க, தவறி வந்துருச்சு. கவனிங்க, பிசாசு நம்மளோட மனதில் எத்தனை காரியத்தை போட்டிருக்கான பரிசோதிச்சு பாருங்க. வீட்டில் போயிட்டு கொஞ்சம் புக்கை திறந்து எழுதுங்க பார்ப்போம். நான் என்னென்னலாம் அக்கிரமம் பண்ணுறேன். லிஸ்ட்டு நிற்காது. லிஸ்ட்டு நிற்காது. ஏன்னா அவ்வளோ அக்கிரமங்கள் இருக்கும். பழங்குதா உங்களுக்கு? ஏன்னா அவ்வளோ ஆசை, அவ்வளோ ஆசை. கண்ணுக்கே தெரியாம பிசாசு ஒண்ணுன்னா விதைச்சிட்டு வரான். அவர் கொண்டு வந்து நல்ல நிலத்துல விதைச்சா அந்த விதையை நல்ல நிலத்துல விதைச்சி பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கண்ணிமைக்கு தூங்குற நேரத்துல களையை விதைச்சிட்டு போயிருக்கான். யோசிச்சு பாருங்க. ஏஞ்சி பார்த்தா நல்ல நிலத்துல நீ நல்ல விதையை அல்லவா விதைத்தீர், எப்படி களை வந்துச்சு? தூங்குற நேரத்துல வந்து விதைச்சிட்டு போயிட்டான். கண்ணுக்கே தெரியாம பிசாசு விதைச்சிட்டு போயிடுவான். ஏன்னா அவர் மட்டும் விதைக்கிறவர் அல்ல, அவனும் விதைக்கிறவன் தான். அவர் நல்லதை விதைக்கிறவர், இவன் பிசாசு கெட்டதை விதைக்கிறவன். நம்மளுக்கே தெரியாம, தேமாக்கே தெரியாம நிறைய கெட்டது முளைஞ்சு வந்துருச்சு. கவனிங்க, சோதித்து பாருங்கள், நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பிடிக்கலை என்றால் தாராளமாய் போய்விடுங்கள். யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். கவனிங்க, இதே தேமா கள்ள போதனத்தில் விழுந்தானா நம்புவீங்களா? 2 தீமோத்தேயு எத்தனாவது அதிகாரத்தில் இருக்கும்? 4 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு கர்த்தர் ஆவியானவர் வெளிப்படுத்தின விதமாக உங்களுக்கு சொல்லட்டா? இப்போ நான் உங்கள் இடத்துல ஒரு கதை சொல்கிறேன். நான் ஒரு சாப்பாடு கடைக்கு போயிருந்தேங்க. போயிட்டுருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தரை பார்த்தேன். அவர் என்னோட இங்கே கவனிங்க, என்ன நான் ஒரு சாப்பாடு கடைக்கு போயிருந்தேன். நான் அங்கே ஒருத்தர் பார்த்தேன். அங்கே ஒருத்தர் வந்து என்கிட்ட கத்தனாரு பாருங்க, ஒரு கத்து கேட்டோன்னே என் மனசு உடஞ்சி போச்சுங்க அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்குவேன். அடுத்த செகண்ட் என் மைண்டில் எனக்கு முன்னமே இல்லை யாரோ வேண்டுவீங்க எனக்கு அப்படி செஞ்சுருந்தாங்க, அந்த சம்பவம் ஆயிரும், டக்குன்னு ரிலேட் பண்ணும். அப்படி தாங்க ஒரு தான் இவன் செஞ்சுட்டானுவோம். நான் சொல்ல வேலைங்க, ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன். எத்தனை பேருக்கு வேலைக்கு இந்த உதாரணம்? நம்ம ஒரு காரியத்தை பேசிக்கிட்டே வருவோம், அதே சமூகம் நம்மளுக்கு யாராவது வேண்டியவங்களே செஞ்சுட்டாங்கன்னா அந்த காரியம் தான் முதல்ல மைண்டுக்குள்ளே வரும். பவுல் பேசிக்கிட்டே வருகிறார். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு. 4ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். தொடர்ந்து
நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. தீமோத்திக்கு எழுதுறாரு என்னதுன்னு, தபரா தீமோத்தி, நீ இவனுங்க மேல் நடந்துக்காத, நல்ல தபரு நீ ஏனென்றால் நான் இப்ப திருத்தம் எத்தனை மாசமா 5 நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவும் உள்ளவனா இரு. அவங்கள மாதிரி இருக்காத, அவங்க மன தெளிவு இல்லாதவங்க, நீ மன தெளிவு உள்ளவனா இரு. புரியுற பாஷையில் சொல்லி வைக்கிறேன். தீங்கு அனுபவி, அவங்கெல்லாம் சொல்லி கொடுக்காங்க தீங்கெல்லாம் இல்லை, பாடு இல்லை இல்லைன்ட்டு இல்லை, நீ தீங்கு அனுபவி. தன் தகப்பன் தன் மகனுக்கு சொல்லுகிறான் தீங்கை அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய்ய. அவங்க சுவிசேஷத்தோட ஊழியத்தை செய்ய மாட்டேன்றாங்க, அவங்க செய்ய விருப்பம் இல்லை அவங்களுக்கு. சொல்லிட்டு சொல்லுகிறாரு உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஆங்கிலத்தில் வாசிங்க அந்த வார்த்தையை. But watch though in all things, endure afflictions, do the work of an evangelist, make full proof of thy ministry. Make full proof. உன் ஊழியத்தோட முழு ஆதாரத்தையும் எடுத்து வைன்றாரு. நிறைவேற்றுன்னா புரியுதா உங்களுக்கு? உன்னோட தேவன் முன்ன காட்டுற அளவுக்கு உன்னோட ஊழியங்களை நிறைவேற்று, அதை ஃபுல் ப்ரூஃபா எடுத்து வைன்றாரு. முழு ரெக்கார்ட் இருக்கணும், நீ செய்த காரியங்கள் என்னதுன்று விளங்குதா உங்களுக்கு? மற்றவங்க காட்டல்ல, தேவனுக்கு முன்பாக அப்படிப்பட்ட சாட்சி எடுன்றாரு. எவ்வளவு பலமான வார்த்தை விளங்குதா? சொல்லிட்டு வாசிங்க. அப்படியே 6வது வசனமாமா 6 வாசிங்க. ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. புரியுற வாச்சில டே தீமோத்தேயு, நான் மரிக்க வேண்டிய நேரம் வருதுடா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் சொன்னாரா? சொல்லிட்டு அடுத்தது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும், தேவனுடைய பிரசன்னமாகுதல், தேவனுடைய வருகையை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். சொல்லிட்டு தான் இது எல்லாத்தையும் சொல்லிட்டவனே, இவரு மைண்டுக்குள்ள இப்ப ஒருத்தான் அப்படியே விரோதமா நடந்தவனோட மைண்ட் உள்ளுக்கு வருது. இப்ப விளங்குச்சா? அப்ப கள்ள உபதேசம் சிக்கினது பலவிதமான என்னது போதகர்களை அந்த மாதிரி கேங்கா சேர்த்துக் கொள்வார்கள். தப்பா நினைத்துக் கொள்ளாதீங்க. நீங்க தப்பா நினைச்சுன்னா நான் காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன். விளங்குது உங்களுக்கு? இந்த கிரேஸ் டீச்சிங் உள்ளவங்களாம் பாருங்க போய் சேர்ந்துக்குவாங்க. We are all grace people, you know. We are all grace teachers. நான் இதே தேசங்கள் இல்லை, பெரிய 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 ஊழியக்காரவங்க எல்லாம் 70 வயசுக்கு மேலே தாண்டி ஆயிடுச்சு. சில கிரேஸ் டீச்சர்ஸை பார்த்து they are all very good teachers அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். நான் அதிர்ச்சி ஆகிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு. they are all so called leaders. இதே தேசங்களில் பார்த்துருக்கிறேன். கவனிங்க, ஏன் சொல்லுகிறது தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு உலகம் வேற மாதிரி போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பேசிக்கொண்டே வருகிறார். புரியுதா உங்களுக்கு? பேசிக்கிட்ட வர்றபோதுதான் அவருக்கு தேமா ஞாபகம் முள்ளுக்கு வருது. இப்படிதான்டா தேமா போயிட்டான்றாரு. இந்த பிரபஞ்சத்து மேல ஆசைப்பட்டு ஏன் கள்ள போதனை வழியாக. அதனால தான் நான் 2 கொரிந்தியர் 4:4 எடுத்து காட்டினேன் உங்களுக்கு. விளங்குதா உங்களுக்கு? இந்த பிரபஞ்சத்தின் தேவனே இந்த சுவிசேஷத்தின் ஒளியை, அந்த சுவிசேஷ சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாம இவங்களுடைய என்னது சிந்தையை, மனதை குருடாக்கி விட்டான். அது ஏற்றுக்கப்பட அந்த சத்தியத்தின் பிரகாரம் நம்ம நடக்க விட மாட்டான். அப்ப இந்த தேமா வழி விலகி போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? கள்ள போதனையில் எங்கேயோ சிக்கி கொண்டான். விளங்குதா? உலகத்தோடைய டாக்டரின்ல சிக்கி கொண்டான். உலகத்தின் ஐஸ்வர்யத்து மேல, உலகத்திற்கு மேல காரியங்களை கொடுக்கிற போதனை மேல என்ன செய்து விட்டான்? சிக்கி கொண்டான். இன்னைக்கு உபதேசம் எவ்வளவு முக்கியமா இருக்கு கவனிச்சிங்களா இல்லையா? எத்தனை பேத்துக்கு உண்மையா விளங்குனுச்சு? ஏன்னா நான் 2 கொரிந்தியர் 4:4 போயிட்டு வருகிறேன். விளங்குது? அவங்க 2 கொரிந்தியர் 4:4 திரும்பி வாசிங்கம்மா. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நினைச்சுக்காதீங்க ஏதோ அவிசுவாசியை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவிசுவாசியை பத்தி பேச இல்ல, ரட்சிக்கப்பட்டவனையும் அவவிசுவாசி போல நடத்துகிறது. ரட்சிக்கப்பட்டவனே அவவிசுவாசி போல நடந்து கொள்ளுகிறான். விசுவாசித்தால் மாத்திரம் நம்ம ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. புரியுதா? பவுல் சொன்னாரு, நான் என் ஓட்டத்தை ஓடினேன். நம்ம வாசிக்குமா அந்த வார்த்தையை? டக்குன்னு சொல்ல தெரியல. நல்ல போராட்டத்தை போராடினேன்,
7 2 தீமோத்தி 4:7 வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என்னோட ஓட்டத்தை முடிச்சிட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்றாரு. இந்த டெஸ்டிமனி நம்ம எல்லோரும் சொல்லத்தக்க வரணும். அப்பதான் நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்கிறவர்களா இருக்கிறோம் அர்த்தம். நடுவுல உலகத்தின் மேல திரும்பிட்டோம் என்றால் நாம தேவா போல சிக்கிக் கொண்டோம் என்று அர்த்தம். எத்தனை பேருக்கு விளங்குனுச்சு? உண்மையாலே ஆமேனா? கவனிங்க, தேமா செய்த சில குற்றங்களை சொல்லுகிறேன். அதே 2 தீமோத்தேயு 4:5 வாசிங்க. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. இந்த மைண்ட் செட் இதை பத்தி பேசும் பொழுது பவுலோடைய சிந்தைக்குள்ள இருக்கிறது யாரு? தேமா. என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? ஏனென்றால் தேமா இதை செய்ய தயாரா இல்லை. நான் சொன்னது எத்தனை பேருக்கு விளங்குச்சு? ஒரு காரியத்தை பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிற அந்த பவுலோட சிந்தைக்குள்ளால ஆவியானவர் வைக்கிறார், தேமா குறித்து அடுத்தது எழுதுண்டு கொஞ்ச நேரத்துல. இவனை பத்தி தான் பேசிக்கிட்டு வர்றாரு, நேரடி இல்லை. ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை பேசிக்கொண்டே வரும் பொழுது நம்ம மைண்ட்ல ஒருத்தர் வருவாரு, ஆனா நம்ம அவரை நேரடி சொல்ல மாட்டோம். ஆமாவாலியா? அதே மாதிரி கர்த்தர் இந்த தேமா தான் இப்படி பண்ணான்றதை எழுதிட்டு வர்றாரு. ஏன்னா அந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஏன் 3வது வசனம், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினமுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை, சுய இச்சைனா என்னது? தங்களுக்கு பிரியமான விதமாய் பிரசங்கிக்கிற போதர்களை ஏற்படுத்தி கொள்கிறார்கள், சேர்ந்து கொள்கிறார்கள். என் வார்த்தை விளங்குதா? ஐஸ்வர்யத்தை குறித்து, பணத்தை குறித்து, உலகத்தோட தேவை குறித்து பிரசங்கிக்கிறவர்கள் வந்து விட்டார்கள் அங்க. அப்ப இவங்களோட போய் சேர்த்து கொண்டது யாரு? தேமா. எத்தனை பேர் இந்த மாதிரி உங்கள் ஃபோனை கொடுத்து செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இங்கே கான்டாக்ட் இங்கே இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் கான்டாக்ட் இருக்கும். தவறாக எடுத்துக்காதீங்க. எனக்கு கூட உண்மையில அவ்வளோ பாசஸ் தெரியாது. நான் சில ஐக்கியங்களுக்கு போனால் பயப்படுவேன். ஏன் தெரியுமா? கேட்பாங்க, உங்களுக்கு இந்த பாஸ்டர் தெரியுமா, அந்த பாஸ்டர் தெரியுமா? எனக்கு உண்மையிலே தெரியாது. கேட்குறது யாத்திரமா விசுவாசிகள், சர்ச்சில் விசுவாசிகளுக்கு அவ்வளோ கான்டாக்ட்ஸ், எல்லா பாஸ்டரையும் தெரியும். ஏதோ இவங்க பரலோகத்துக்கு போய் சேர முடியலன்னா 10-20 பாஸ்டர் கத்திரமணிக்கு போய் நின்று நம்மளால தான் உள்ளு கொடுங்கன்னு சொல்லுவாங்க, எதிர்பார்ப்பாங்க போல் இருக்கு. மொதல் அந்த ஆள் போறாரா பாருங்க, அவ்வளோ கான்டாக்ட்ஸ். எமர்ஜென்சிக்கு இந்த பாஸ்டர், எமர்ஜென்சிக்கு அந்த பாஸ்டர். பாஸ்டர் ஒரு ஜோம் பண்ணுங்க, சோம்பேறி. இது உட்காந்து மற்றவங்கள ஜோம் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முட்டி செத்துது, முட்டி போட முடியாது. இல்லைன்னா முட்டி உண்மையாக வெளியில உட்காந்து ஜோம் பண்ணுங்க. ஜெபிக்க தெரியல பாஸ்டர். அதனால ஊழியக்காரங்களும் அதை அதுதான் ஏற்படுத்தாங்க. எது உன் பிரச்சனைக்கு உட்காந்து நாங்கள் ஜெபிக்கிறது எங்கள் வேலையா? மொதல் உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். என்கிட்ட அதை ஜெபம் பண்ணிக்கணும்னு சொன்னால் கரெக்டாக ஒரு வார்த்தை சொல்லுவேன். என்னதுன்னு கரெக்டாக சொன்னேன், சத்தமாக சொல்லு. ஞாபகம் வந்தால் ஜெபம் பண்ணுறேன்னு அதான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஞாபகம் வந்தால் ஜெபம் பண்ணுவேன். நான் ஜெபம் பண்ணுறேன்றனா கட்டாயம் ஒரு தடவையாவது குறைஞ்சபட்சம் ஜெபம் பண்ணாமல் போக மாட்டேன். சில ஆள்கிட்ட போய் கேட்போம், ஜெபம் பண்ணிக்கிங்க. ஜெபம் பண்ணிக்கிறேன். அங்கே போய் கேட்டா ஜெபம் பண்ணிக்கிறேன். 100 பேர் வருவாங்க, ஜெபத்தில் தாங்கிக்கிறேன், ஜெபத்தில் தாங்கிக்கிறேன். எப்படி ஜெபத்தில் தாங்குவீங்க? வெக்கமால சொல்றதுக்கு பொய்க்காரர்களே. எனக்கு எல்லாம் கோவம் வரும், உங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? பார்க்குறேன்ட்டு நான் ஜெபத்தில் தாங்கிக்கொள்ளுங்க, ஜெபத்தில் தாங்கிக்கொள்ளுங்க. அவங்களும் ஜெபத்தில் வச்சுக்கிறேன், ஜெபத்தில் வச்சுருக்கிறேன். ஜபிக்கிறவங்க 24 hours கொடுத்தாக்கா அவர் பேசி ஜபிக்க நேரம் பத்தாது. மற்றவங்களுக்கு ஜபிக்க சொல்லிக் கொடுங்க, போய் ஜெபம் பண்ணுங்க. ஐயோ கத்த வேணாம்னு நினச்சேன், கத்திட்டேன். உண்மையாக சில தண்ணிப்பேன் கத்த வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா உண்மையே சொல்லிட்டா சில நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் இந்த பிசாசு குருட்டாக்கி வச்சுட்டோம். நீங்கள் ஜெபம் பண்ணால் கத்தருக்கு கேட்கும். நீங்கள் போய் முழங்கால் இட்டு அப்பான்னு கூப்பிட்டீங்க, அவர் காது கேட்கும். ஊழியக்காரங்க ஒன்றும் நீங்கள் நினைக்குமே ஸ்பெஷல் பாஸ் வச்சுக்கிறவங்க இல்லை, விளங்குதா உங்களுக்கு? இது அவங்க போய் கத்துற இடத்துல போய் கேட்டாலும் ஜபு கத்துற கேட்கும், நீங்கள் போய் ஜெபம் பண்ணாலும் கத்துற இடத்துல கேட்கும். விளங்குதா? மத்தியஸ்தர் ஒருத்தர் மட்டும்தான், கிறிஸ்து மட்டும்தான். ஊழியக்காரர்கள் அல்ல, நாங்கள் வேலைக்காரர்கள், சக வேலைக்காரர்கள், குற்றம் குறைகள் உங்களை போல இருக்கிறவர்கள். என் வார்த்தையை விளங்குதா உங்களுக்கு? கத்தர் என்னத்தை கொடுத்தாரோ அதை மட்டும் தான் பேச தெரியும், அதுக்கு மேலே பேச தெரியாது. அதே போல தான் நீங்களும் நானும் எல்லோருமே. நீங்கள் ஜெபம் பண்ணால் கத்தருக்கு கேட்கும். நீங்கள் போய் ப்ரே பண்ணுங்க, ஆண்டவரே வாய் திறந்து பேசுங்க, அப்பா கிட்ட எப்படி ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறமே பேசுங்க, அவருக்கு கேட்கும், அவர் அதை நிறைவேற்றுவார். நீங்கள் ஜபிச்சா கேட்க மாட்டார் அப்படின்ற விசுவாசமே உங்களுக்கு இருக்கிறனால தாங்க அவர் ஜபிச்சாலே கேட்கக்கூட மாட்டேன்றாரு. அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், இவர்கிட்ட சொன்னேன், அவர் ஜெபம் பண்ணார், இவர் ஜெபம் பண்ணார். முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க.
உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கணவன் மனைவி 2 பேரும் நீங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் பொருளாதாரக்காக நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களோட படிப்புக்காக நீங்கள் பண்ணுங்கள். மற்றவங்களவே நிற்காதீங்க. நீங்கள் அப்படி எதிர்பார்த்து தான் நாளைக்கு அந்த மனுஷன் மேலே ரொம்ப பெரிய உயர்வு மரியாதை நீங்கள் வச்சு ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா போதும், மேலே ட்வின் டவர் இருந்து மேலே தள்ளி விட்ட கதி ஆயிரும் அந்த ஆளோட கதி. கீழே செதறிடுவார் ஒரே தப்பில். உங்கள் காரியங்களுக்கு நீங்கள் ஜெபிங்க. என் காரியத்தை ஏதாவது நினைவு வந்தால் நான் ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு முறை ஜெபிப்பேன். குறைஞ்சபட்சம் சில காரியங்களுக்கு ஆவியானவர் நினைவு மூட்டுவார், நானே ஜெபிப்பேன். நான் என் காரியத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு அவ்வளோ நிறைய இருக்குது, பெண்டிங் ஸ்டாக் இருக்குது. கத்துட்டு போய் கேட்டால் என்னத்தை விட்டு கேட்பாருன்னு தெரியாது. இதுக்கெல்லாம் ப்ரே பண்ணிட்டு பெரிய லிஸ்ட்டை கொடுப்பாரு. இதில் உங்களை கொண்டு வந்து நாங்கள் வச்சு ஜெபிக்கிறது. ஐயோ இந்த சபையில் பாஸ்டர் நம்மளுக்காக ஜெபிக்க மாட்டாரா, இந்த சபையை வேண்டாம், வராதிங்க. நானே சொல்லுகிறேன், வராதிங்க. கள்ள உபதேசம், தப்பான போதனை, இதெல்லாம் தான் தேவன் மாற்றினது. எத்தனை பேத்துக்கு விளங்குச்சு? இப்படி தான் நீங்களும் மாறிட்டீங்க. குழப்பி அடிச்சிட்டாங்க. சிக்கிட்டு எது சத்தியம் இல்லை தெரியல. அடுத்த வாசனத்தை வாசிங்க. 4:8, 2 தீமோத்தேயு 4:8. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் சொல்லுகிறார். சொல்லிட்டு எனக்கு மட்டுமல்ல அவர் பிரசன்னமாகுதலை பிரசன்னமாகுதல், தேவன் வருகிற போது அவர் பிரசன்னமாகிறார, அதை எதிர்பார்க்கிற விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். தேவனுக்கு அந்த ஆசையே இல்லை. இல்லைன்னா அவன் உலகத்துக்கு பின்னாடி போயிருக்க மாட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் வருகை பற்றி பேசினா போதும் பதறும். எப்பா பாரு வருகன்ட்டு. அவர் வரும்போது வரட்டுங்களே. எத்தனை பேர் பேசுகிறோம்? ஏன் நம்மளுடைய ஆசைன்னு இருக்க அந்த கேப்ல அதை நிறைவேற்றிட முடியுமா? எப்போ பாருங்க வரும்போது வரட்டுங்க. என்கிட்ட பேசியிருக்காங்க, ஏன் வருகைன்னே பேசிட்டு இருக்கீங்க? அவர் வரும்போது வரட்டுவாரு. ஏன்? தேவனுடைய வருகையை, பிரசன்னத்தை வர்றதை விரும்பாத ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்குது சபைக்குள்ளே. பைபிள் ஐஸ்வர்யம் தான் இருக்குது. எத்தனை முறை பேசியிருக்குது? எத்தனை முறை ஐஸ்வர்யத்தை குறித்து பேசியிருக்கு? உபதேசம், கள்ள போதனைகள், அதை விரும்புகிற ஒரு கூட்டங்கள், அதுக்கு ஏற்ற செவித்தினம் உள்ளவர்கள், அப்படிக்கு தங்களுக்கு திரளான உபதேசங்க பிரசங்கியார்களை ஏற்படுத்தி கொண்ட கூட்டங்கள். திருத்த முடியுமா? தேமா அப்போலே ஆட்கள் இவங்கெல்லாம். திருதுங்கப்பா, இது காலம் நீங்கள் நினைக்கிற மாதிரி காலம் இது அல்ல. விளங்குதா உங்களுக்கு? ஒருத்தர் கலப்பையில போய் கை வச்சு திரும்பி பின்னிட்டு பார்த்த மனுஷன் ஞாபகம் இருக்கா இல்லையா? அவர் கொடுத்த எச்சரிக்கைக்கு அப்புறம் தான் போய் அந்த கலப்பையை உடைச்சார். புரிஞ்சவங்களுக்கு புரியும் என்ன சொன்னேன் என்று. விளங்குதா? போன வாரம் செய்தியில் கவனித்தோம், ஞாபகம் இருக்கால? கலப்பையில வைத்து கை திரும்பி பார்த்தது எலிஷா. ஞாபகத்துக் கொள்ளுங்க, கலப்பையை கை வச்சு திரும்பி பார்த்ததே அவர் தான். நம்ம எத்தனை முறை தேவ மாதிரி திரும்பி பார்க்கணும் தெரியுமா உங்களுக்கு? இருந்த போதிலும் தேவன் நல்லவர், நேசிக்கிறார். குற்றத்தை இவ்வளோ அழகாக எடுத்து சொல்கிறாரு பார்த்தீங்களா இல்லையா? சொல்லுகிற நான் தான் எடுத்து சொல்லுகிற விதம் அழகாக இருக்காது, கடினமாக இருக்கும். ஆனால் சொன்ன தேவன் நல்லவர். என்னை விட்டுருங்க, நான் சொன்ன மெத்தடை விட்டுருங்க. ஆனால் கர்த்தர் சொன்ன காரியங்களை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? கவனிங்க. சொல்லிட்டு தீமோத்திக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். 2 தீமோத்தேயு 4:9. நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. சீக்கிரமா. ஏன் தீமோத்தி சீக்கிரமா இடத்துல வரத்துக்கு ஆங்கிலத்துல diligentல போட்டுருக்கா பாருங்க. Do thy diligence to come shortly unto me. அதாவது careful, come to me quickly. சீக்கிரமா வா. ஏன் தெரியுமா? நடுவுல ஒன்னையும் குழப்பிடுவானுங்க. விளங்குதா? கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில நேரத்தில் நீங்கள் நல்ல விதமான இந்த உபதேசம் எடுத்து போய் ஒருத்தவங்க போய் பேசி பாருங்களேன். ஆமாம், அவன் சொன்னான்னு நீங்களும் கேட்டுட்டு வரீங்க. அவன் யார் தெரியுமான்னு என்னை பற்றி ஏதாவது சொல்லிவிடுவாங்க. நான் முன்ன எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருந்தேன்றதுலாம் அவங்களுக்கு அக்கறை கிடையாது. முன்ன நான் யாராக இருந்தேன் இப்போ நான் யாராக இருக்கன்றது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஐயோ அந்த தம்பி தான் இப்போ இப்படி மாறிட்டான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, அவனான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி தான் உங்களையும். நீங்கள் தேவனுக்குள்ள வளர்ந்துருக்கீங்க, கர்த்தருக்குள்ள நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இப்போ நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய சொல்லி பாருங்களேன். நீ என்ன பண்ணேன்னு தெரியாது. ஏன்? தவறு செய்தவர்கள் யாரும் மன திரும்ப கூடாதா? யாரும் திரும்பி கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடாதா? இந்த உலகம் ஒரு மாதிரியான கிறுக்கு பிடிச்ச உலகம். ஞாபகத்துக் கொள்ளுங்க. இது உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கும்.
அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த காரியம் சபையிலே தொடங்குகிறது. சபையில் குருட்டாட்டம் பிடிச்சிருச்சு. இன்னைக்கு சபையோட நிலைமை கவலைகரமாக இருக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? உண்மையே அதுதான். ஏன்? அதான் தீமோத்திக்கு சொல்லுகிறாரு, சீக்கிரமா என் இடத்துல வா, குழப்பிடவாங்க. அன்பான பிள்ளைகளே, ஆவியான இடத்துக்கு வேகமாய் திரும்புங்கள். உங்களோட எமர்ஜென்சி டயலாப்பே அவர் தான், பரிசுத்த ஆவியானவர் தான். எமர்ஜென்சி டயலாப் கண்ட பாஸ்டர் கிடையாது, நான் கிடையாது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் யாரும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது. என் ஆவிக்குரிய மகன் எடுத்து கூப்பிட்டு சொன்னேன், முதல் வேலையை ஆவியான போய் உட்காருட்டு என்னையும் விட்டுருன்ட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் என்னோட ஃபர்ஸ்ட் டயலாக் பரிசுத்த ஆவியானவர். நான் என்னம்மா கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் தான் ஆலோசனை கர்த்தர், நீங்கள் ஆலோசனை கொடுத்தா மட்டும்தான் சரியாக இருக்கும், நீங்கள் ஆலோசனை கொடுங்க, எனக்கு நீங்கள் கொடுங்க, நான் கேட்குறேன், நான் அது செய்கிறேன்ப்பான்னு. நீங்கள் எல்லாரும் அதான் சொல்லுகிறேன், என் இடத்துல ஆலோசனை பெற்றுக்கொள்ளக்கூடாதுபடி இல்லை. கர்த்தர் சொன்னால் வாங்க, இல்லையா கர்த்தர் இடத்துக்கு போங்க. நான் உங்களுக்கு வேலைக்காரனா? நான் கர்த்தருக்கு வேலைக்காரனா? நான் கர்த்தருக்கு வேலைக்காரன். விளங்குதுங்களா உங்களுக்கு? அவர் சொன்னாதான் உங்களுக்கு நான் பதிலே சொல்ல முடியும். நீங்களும் கற்றுக்க வேண்டிய ஒரே காரியம், எந்த பிரச்சனை வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் தெய்வம் மட்டும்தான் நாடணும், மனுஷன் தெய்வம் அல்ல. உங்க பிரச்சனை என்னன்னா, இப்போ யாரையாவது பலமா பிடிச்சிக்கிறீங்க, அவர் தான் துருகமும் கேடகமாக நினச்சி இறுக்கி பிடிச்சிக்கிறீங்க. அவருக்கே 10 பேர் தூக்கி விட்டாதான் ஏன் நடக்க முடியாத நிலவு இருக்கு. விளங்குதா? நான் சொல்றேன், நீங்க பலவீனமான மனிதர்களை தேடி போறீங்க. நான் சொல்றேன், பலமான கர்த்தரை நாடி போங்க. அவரிடத்துல இந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. அவரை மட்டும் நம்பி வாழ்ந்து பாருங்க, ஒரு பிரச்சனை வராது. வந்தாலும் அதுல இருந்து தாண்டுற ஏற்ற பலத்தை அவரே கொடுத்துருவாரு. இப்ப நம்ம சில நேரத்தில் ஓடும் போதே இடறி விழுந்துடக்கூடும். இங்க எத்தனை பேர் சொல்றீங்க, ஆமா நான் பல தடவை இந்த மாதிரி தேமாரி இடறி விழுந்திருக்கேன்? கை தூக்கி காட்டுங்க, கர்த்தர் பார்க்கிறார். ஹாய், எல்லாரும் கை தூக்குங்க. ஃப்ராடு பேர் அப்படியே கமுக்குன்னு அமுக்கணும், என் கண்ணு எல்லாத்தையும் பார்க்கும். எத்தனை பேர் சொல்கிறீங்க உண்மையில நான் இடறி விழுந்திருக்கேன் அப்படின்னு? எடுத்து வாசிங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7, 8. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. நல்லாய் ஓடினீர்களே. ஆரம்பிக்கும் போது கரெக்டாக தான் ஓடினீங்க. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? யார் உங்களை தடை செய்தா? கரெக்டாக தான் ஓடனீங்க, யார் உங்களை தடை செய்தா? எப்படி ஓட்டத்தில் தடை ஏற்பட்டுச்சு? வாசிமா தொடர்ந்து. இந்த போதனை அப்ப ஏதோ ஒரு போதனை தான் ஒரு மனுஷனை ஓடுற ஓட்டத்திலிருந்து தடை செய்யும். யாரோ சொல்லி கொடுத்த ஒரு விதமான அந்த போதனைனா பைபிள்ல மட்டும் எடுத்துக்காதீங்க. பலவிதமான கட்டுக்கதைகளும் பலவிதமான கள்ள உபதேசிகளுக்கும் அப்படியே சர்வசாதாரணமா நம்ம மைண்ட்ல திணிச்சு விட்டு போவாங்க. ரூடிமெண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தோடைய காரியங்களை நம்மளுக்கே தெரியாம இப்படி இருக்கு தெரியுமா, அப்படி இருக்கு தெரியுமான்னு சொல்லி வேதத்தை வைக்காம, வேதத்தை இல்லாமலே அவங்களோட காரியங்கள் உங்களுக்குள்ள திணிச்சிட முடியும். மனுஷன் எதிலிருந்து பிறந்தான்? மனுஷன் எதிலிருந்து பிறந்தான்? சத்தமா சொல்லுங்களேன். என்னய்யா? மண்ணு. மனுஷன் எதிலிருந்து பிறந்தான்? சத்தமா சொல்லுங்க. யார் குரங்குன்றீங்க? சபை தெளிவா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். மனுஷன் குரங்குலேருந்து பிறக்கல. ஸ்கூலில் போய் கேட்டால் மனுஷன் எதுலேருந்து பிறந்தான்னு கேட்டால் என்னன்னு சொல்லுவாங்க? குரங்குலேருந்து பிறந்தானுவாங்க. ஏன்? அவனுக்கு வேதத்தின் பிரகாரம் ஆதாரமே கிடையாது. ஆனால் ஒரு படித்த பிள்ளைங்க கூப்பிட்டு நீங்கள் வெளியே கூப்பிட்டு கேளுங்க, மனுஷன் குரங்குல தான் பிறந்தானு. என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? போதனை. என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? சூரியன் உதிக்கும் திசை எது? சத்தமா சூரியன் உதிக்கும் திசை எது? சத்தமா சொல்லுங்க. கிழக்கு. சூரியன் உண்மையாலே கிழக்கிலிருந்து இப்படியே எஞ்சி வந்துச்சா? சூரியன் அங்கே தான் இருக்குது. என் பழைய ஆசான் அழகா சொல்லுவார், எப்படா சூரியன் உதிச்சிச்சின்னு கேட்பாரு. சூரியன் அங்கே தான் கிடக்குது, பூமி தான் சுழலுது. சுழற்சியில பார்க்கும் பொழுது சூரியன் உதித்தது போலும் மறைகிறது போலும் இருக்குன்ட்டு ஆசன் அழகா சொல்லுவார் அதை. ஆனா நம்ம கற்றுக்கொண்ட விதம் எப்படி? சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, மறையும் திசை வடக்கா மேற்கா தெரியாது. நான் அங்க போனதுக்கு அப்புறம் மைண்ட் இங்க வரல எனக்கு. உதிக்கும் இடம் இங்க ஏதோ ஒரு இடக்கு ஏதோ இருக்கு.
இங்க கவனிங்க, ஏதோ ஒரு இடத்த உதிச்சு ஏதோ ஒரு இடத்துல மறையுது அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் காணபடினால இந்த உபதேசம் உலகத்தில் இருக்கிற தத்துவங்கள் உங்க மைண்டுக்குள்ள பூந்துருச்சுன்றேன். இன்னைக்கு கேட்டா அது வெளி வருது, என் வார்த்தை விளங்குதா? ஆனால் நிஜத்துல கத்தர் அப்படி வைக்கவே இல்லை. நம்மளை இன்னும் சில கல்விகள், மனிதர்கள் சொல்லி கொடுக்கிற பல காரியங்கள், நம்மளை துள்ளுக்கு திணிக்கிற விதங்கள் நம்மளை மாற்றிக்கொண்டே வருது. ஆனால் நம்மளுக்கு அது தெரியலை. எத்தனை வசனத்தை வாசிச்சிட்டோமா? வாசிட்டே 7 8 வாசிங்க. கலாத்தியர் 5:8. இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, ஆங்கிலத்தில் வாசிங்க. இங்க போதனைன்ற அந்த அர்த்தம் பெயர்ப்பு சரி, ஆனா மொழிபெயர்ப்பு தப்பு. ஆங்கிலத்தில் வாசிங்க 5:8. This persuasion, not doctrine. Persuasion, உங்களை பர்சுவேட் பண்ணியிருக்காங்க, உங்களை மாய்மாலம் செய்து உங்களை வேற ஒரு உபதேசத்தை கொண்டு போயிருக்காங்க. அதுதான் அந்த இடத்துல ஆவியானவர் அந்த உண்மையான டிரான்ஸ்லேஷன்ல பர்சுவேஷன் வருது. நம்மளை மாய்மாலம் செஞ்சிட்டாங்க, அழகா நம்மள என்ன செஞ்சிட்டாங்க? பர்சுவேட், கெஞ்சி நம்மளை அப்படியே மாற்றுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. This persuasion, hello, excuse me, come not of him that called you. உங்களை அழைத்தவர்னால இந்த பர்சுவேஷன் நடக்கலன்றாரு. அப்புறம் அழைத்தவர் நம்மளை ஒரு நோக்கமாய் அழைத்திருக்கிறார், அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நம்மளை அழைத்திருக்கிறார். தேமா அதுக்கு விலை போய்விட்டான் பிசாசுக்கு. விளங்கடிச்சா? அப்போ நம்மளே சரி கட்டிக்கிட்டோம்னால், நம்மளை சரியப்படுத்திட்டோம் என்றால் நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். எத்தனை பேத்துக்கு விளங்குச்சு? எத்தனை பேத்துக்குமே இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்குது? ஹல்லேலூயா, ஆமாவா இல்லையா? நான் சொல்லுகிறேன், உங்கள் மேல எல்லாம் கர்த்தர் கரிசனையாக இருக்கிறார். இந்த தேமா செய்கிற சில தவறை நம்மளும் செஞ்சிடக்கூடாது எதிர்பார்க்கிறாரு. சரி கட்டிடுவீங்க நம்புறாரு, அவ்வளோதான். நான் சரி கட்டிட முடியும், நான் செஞ்சிருவேன், வேண்டாம் நெஞ்ச நிமித்தாதீங்க, குறுக்கெலும்பு வாங்கிடுவார். ஆண்டவரே விழுந்துட்டா முடிஞ்சு, என்ன செய்யணும்னு சொல்லுவார். ஆண்டவரே விழுந்துட்டு அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எஞ்சி நடக்க போகிறது இல்லை. என்ன சரி கட்ட வேண்டும் என்றதை கர்த்தரிடத்தில் தெரிந்து கொள்ளுங்க. கவனிங்க, அதனால தான் அவர் சொன்னார் யோவான் 8:32, சத்தியத்தை அறியுங்கள், அப்போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எடுத்து வாசிங்க ஆங்கிலத்தில், யோவான் 8:32. And you shall know the truth. You shall know the truth. நீ சத்தியத்தை தெரிஞ்சுக்கொள்ளு. You shall know the truth. Not it will be feed to you. உங்களுக்கு அது ஊட்ட மாட்டாரு, நீ போய் சத்தியத்தை தெரிஞ்சுக்கொள்ளு. தமிழ் எப்படி போட்டுருக்கு? சத்தியத்தையும் அறிவீர்கள். நீங்க போய் அறிஞ்சிக்குங்க. அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். போ தேடு, கர்த்தர் பாதத்தில் உட்காரு, சரி கட்டு. எதுக்கோ நேரத்தை செலவு பண்றீங்க, கர்த்தருக்கு நேரம் கொடுக்குறீங்களா? ஒரு போரை போத்திக்கும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே. ஒரு 2 அதிகாரம் படிச்சு, ஆண்டவரே பைபிள் படிச்சிட்டேன்ப்பா. ஏதோ பரலோகம் டியூட்டியில் டிக் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி, இன்றைக்கி பைபிள் படிச்சிட்டானா, இன்றைக்கி ஜெபம் பண்ணிட்டானா, எல்லாம் பண்ணிட்டான், அப்போ இவன் பரிசுத்தவான். தேமாக்களே விளங்குதா உங்களுக்கு? வாசிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கிடும். கிறிஸ்துவை அறிங்கள், கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கிடுவார். நீங்கள் ஆவியானவர் உண்மையாக அறிஞ்சிருந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களை விடுதலையாக்கிடுவார். அவர் எங்கே இருக்கிறாரோ அவர் சத்தியத்த இடத்துல தான் இருப்பார். ஆவியானவர் கண்ட இடத்துல போய் தெரிய மாட்டார். கள்ள உபதேசம் செய்கிற இடத்துல ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல போய் அவர் இருக்க மாட்டார். ஒரு மனுஷ இடத்துல சத்தியம் இருந்தால் அந்த சத்திய இடத்துல ஆவியானவர் இருப்பார். அவர் இருக்கிற இடத்துல விடுதலை தானாக வரும். விடுதலை தேடி அலைய தேவையில்லை. வார்த்தை விளக்குதா? தேவை அடைய தேவையில்லை. ஏன் தெரியுமா? நம்ம நினச்சிக்கோ, இல்லை நான் தாங்கிடுவேன், நான் எப்படி இருந்தாலும் சரி, என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. எடுத்து வாசிங்க, லூக்கா 22:30 செய்தியை முடிக்க போகிறோம். இதான் இன்றைக்கு உள்ள கடைசி வாசனம். லூக்கா 22:31 வாசிங்க. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். இந்த பேதுருவுக்கு சில நேரத்தில் ஒரு பேர் இருக்குது, முந்திரி கொட்டை பேதுருன்ட்டு. உமக்காக நான் சாவு வரைக்கும் உன்னோடு வருவேன் கர்த்தர் சொல்லுகிறார். பேதுருவே, சீமோனே சீமோனே, இதோ என்னது பிசாசு உன்னை கோதுமையை சுடுக்கினால் புடைக்கிறது போல உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டு. இங்கிலீஷில் வாசிங்க.
Simon, Simon, ம் behold, Satan has desired to have you, Satan have desired to have you. அவன் ஆசைப்பட்டான் அவனை பிடிக்கிறதுக்கு. விளங்குதா உங்களுக்கு? அவன் முடிவு பண்ணிட்டான் உன்னை ஒரு வெளியே ஆக்கிறதுக்கு. உத்தரவை பெற்றுக்கொண்டான். வாசிங்க. that he may sift you as a wheat. That he may sift you as a wheat. கோதுமை இருக்குல்ல, எப்படியே ஜல்லடை பண்ணுவாங்க பார்த்தீங்களா இல்லையா? அப்படியே தூசியா அப்படி தட்டுற மாரி, ஏதாவது கோதுமை வச்சு சல்லாடில் எப்படி செய்வாங்க பார்த்தீங்களா இல்லையா? அப்படியே மாவு மாரி கொட்டும், அணுவா பிரித்து மேயறதுக்கு. அப்படி தான் சொல்லி புரிய வச்சாகணும். என் வார்த்தை விளங்குதா? பேதுருவை அப்படி செய்யறதுக்காக பிசாச உத்தரவை வாங்கி கொண்டான். கர்த்தர் என்ன செய்தாருமா? வாசி தமிழ்ல. நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்தி என்றார். அவர் சொல்றாரு பாருங்க, நீ குணப்பட்ட பின்பு. அவர் தெரியும் விழுந்துருவாரு. ஆனா பேதுருக்கு மலாயில ஒரு வார்த்தை இருக்கு, நம்ம சகஜமா பேசுற பேச்சு, லாவா பேச்சு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொல்ற வார்த்தைக்கு நீங்க ஏன் தெரியுமா அந்த லாவா பேச்சுன்ற வார்த்தையை பயன்படுத்தினேன்? தமிழ் எப்படி சொல்றது? அதை இந்த திமிர் பேச்சு. என் வார்த்தை விளங்குதா? நான் செஞ்சிருவேன் ஆண்டவரே, உங்களுக்கு தான் தெரியல. அவர் சொல்றாரு, உன்னை கோதுமை சொடுக்குனா புடைக்கிறத போல உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு வாங்கி கொண்டான்றாரு. இவர் பேசுகிற பேச்சு கவனிச்சிங்களா? நம்மளும் சில நேரத்தில் அப்படி தான். இந்த தேவா மாதிரி தான் ஒரு அசட்டு தைரியமோ, தேவா மாதிரி ஒரு அசட்டு திமிரும் நம்ம இடத்துல இருக்கும். நம்மளை யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. நான் எதுக்கு போகிறேன்? கர்த்தருக்கு தான் போகிறேன். யார் கேட்டு போகிறேன்? கர்த்தருக்கு கேட்டு தான் போகிறேன். யார் சொன்னா? தேமா போல நம்ம இராமல், விளங்குதா, கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரங்களாய் மாறி. கர்த்தர் சொன்னார் பார்த்தீங்களா, அவருக்கு அன்பான சீசன் யாரு? திமோத்திக்கு. திருத்தம் பவுலுக்கு திமோத்தி தான். விளங்குதா உங்களுக்கு? அந்த திமோத்திக்கு சில ஆலோசனை சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் போய் வாசித்து பார்த்து ஹல்லேலூயா எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்ற காரியத்தை நீங்கள் கர்த்தர் இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. நான் ஏன் தேமா குறித்து பேச இன்றைக்கி தெரியுதா உங்களுக்கு? ஏனென்றால் சில நேரங்களில் தேமா செய்த அதே தவறுகளை நம்ம நிறைய நேரத்தில் செஞ்சிருவோம். எத்தனை பேர் இன்றைக்கி தேமாவில் உங்களை பார்த்தீங்க? இருப்பீங்க, கட்டாயம் இருப்போம். நானும் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எங்கேயோ ஒரு ஏங்கலில் அது சரி கட்டுறதா நம்மளுடைய வேலை. அதுக்கு ஏற்ற பலம் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். அவர் பாதங்களை அமர்ந்திருப்போமானால் அவரே தாமே சத்தியத்தை கொடுத்து நம்மளை விடுதலை ஆக்கக்கூடும். விளங்குதா? ஒரு நாள் நம்மளுக்கு இந்த பூமி வெறுத்து போகும். இனி வரப்போகிற உலகத்தை குறித்து இனி நம்ம தேவன் நம்மளுக்காக வைத்திருக்க ஆயத்தம் செய்திருக்கிற அந்த புதிய வானம் புதிய பூமி நம்ம அங்கே செல்லுவோம். விளங்குதா உங்களுக்கு? சபையை எடுத்துக்கொண்ட பிறகு நம்மளுடைய நித்தியமாய் அவரோட வாசம் செய்வோம், அவருடைய ஆளுகையும் புரியும். விளங்குதா உங்களுக்கு? உலகம் வெறுக்கணும், மறுமையை குறித்து நேசிக்கணும். எடுத்தவனே நம்மளுக்கு வராது. ஆனால் முதல்ல அதுக்கு தேமாவோட புத்தியை வெளி தள்ளிடணும். ஏன்னா தேமாவோட புத்தியை எங்கேயோ ஒரு இடத்துல பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளால விஷம் போல கலந்து கொண்டே வருவான். விளங்குதுங்க? ஜெபிக்கலாம்.